எல்லாரும் எழுமி நின்று அவர் மேலே உள்ள ப்ராஃபட் அனாயிண்டிங், ப்ராஃபஸி சொல்கிற அனாயிண்டிங் இல்லை, இஸ் எ ப்ராஃபட், யங் ப்ராஃபட். எல்லாரும் நல்ல தலைக்கு மேலே கைகளை தட்டி வெல்கம் பண்ணோம். Hallelujah Tower. Hallelujah Tower. Are you happy? சந்தோஷமா இருக்கிறீங்களா? Amen. It's a great honor to be here. இந்த இடத்துல இருப்பது எனக்கு மிகப்பெரிய கனமாக எண்ணுகிறேன். As I said yesterday, நான் நேற்று சொன்னது போல dream into reality. சொப்பனங்கள் நிஜமாகி கொண்டிருக்கிறது. And my dreams are coming one by one into reality. என்னுடைய சொப்பனங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிஜமாகி கொண்டிருக்கிறது. Amen. First of all, I would like to thank Pastor for giving me a wonderful opportunity. முதலாவதாக பாஸ்டர் அவர்களுக்கு எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Amen. He is a wonderful great man of God. அவங்க ஒரு அற்புதமான ஒரு தேவ மனிதர். Amen. When he was introducing me, I was feeling, is he talking about me only? அவர் என்னை அறிமுகப்படுத்தும் போது என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களான்னு நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். Amen. I'm not that much, but the way he introduced, I feel like God is a God, faithful God. நான் அவங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது நான் அவ்வளவு பாத்திரனான்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருந்தேன். ஆனா என்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். And all glory goes to God. எல்லா மகிமையே கர்த்தருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். I thank all the generations of pastors, all aunties and uncles of pastors, daughters and sons. ஆண்டவராலே அழைக்கப்பட்ட பாஸ்டர் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அந்த சந்ததிக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Amen. I thank Pastor Johnson who introduced me here. Pastor Edward, I was there in Thoothukudi. I thank you, Pastor. என்னை அறிமுகப்படுத்தின பாஸ்டர் எட்வர்ட், பாஸ்டர் ஜான்சன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். Amen. May God bless you all. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Are you ready for the word? வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? Amen. Are you ready for the word? வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? Amen. Hallelujah Tower. God is going to speak. அல்லேலூயா டவர். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். Amen. My God is God who speaks. என்னுடைய ஆண்டவர் அவர் பேசுகிற ஆண்டவர். As Pastor said, my name is Aaron Vinod. பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல என்னுடைய பேர் ஆரோன் வினோத். Amen. My dad's name is Pastor Vinod Chako. என்னுடைய அப்பாவினுடைய பேர் பாஸ்டர் வினோத் சாக்கோ. Amen. He's a humble man of God. அவங்க ஒரு தாழ்மையான தேவ மனிதர். Amen. He's doing ministry since last 20 years. கடந்த 20 வருடங்களாக அவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. Amen. I'm just standing with him as a small ministry. நான் அவங்களோடு கூட ஒரு சிறிய ஊழியக்காரனா கூட இருக்கிறேன். Amen. It's his faith which brought me here. அது அவர் மேல வைத்த கிருபை தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. Because I have only studied till 8th standard. காரணம் நான் 8ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறேன். Amen. So it is his faith who made me stop studying 8th and do the ministry of the Lord. அது எங்க அப்பாவுடைய விசுவாசம் தான் என் படிப்பை நிறுத்திட்டு என்னை ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று போகும்படி என்னை அனுப்புனாங்க. Amen. Where many people force children to study, he say studies are nothing, ministry of the Lord, the word of God is first. அநேக பெற்றோர் பிள்ளைங்களை படிப்பு தான் முக்கியம் படின்னு சொல்லுகிற காலத்துல எங்க அப்பா கர்த்தருடைய ஊழியம் தான் முக்கியம், கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க. I'm not telling children don't to study. நான் பிள்ளைங்களை படிக்காதீங்கன்னு நான் சொல்ல இங்க வரல. Amen. At 8th I stopped my regular schooling. என்னுடைய 8ஆம் வகுப்போடு நான் என்னுடைய வழக்கமான பள்ளி படிப்பை நான் நிறுத்தினேன். I continued it by open home schooling. வீட்டு பாடத்திட்டத்தின் மூலமாக என்னுடைய படிப்பை நான் தொடர்ந்தேன். I finished my 10th, I finished my 12th. நான் என்னுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அந்த முறையிலே முடித்தேன். And 18 years old. நான் எனக்கு 18 வயசு ஆகுது. By the grace of God I finished CTH and DTH and now studying BTH by the grace of God. தேவனுடைய கிருபையினாலே நான் CTH DTH முடித்திருக்கிறேன். இப்போ BTH படித்துக் கொண்டிருக்கிறேன். So let's go to the word what the Lord has given me for today. கர்த்தர் இந்த நாளுக்கு என்று கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைக்கு நேரா நம்ம செல்லலாம். Amen. This is a normal short word which everybody knows. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சிறிய வார்த்தை. Amen. Ruth chapter 1. ரூத் 1வது அதிகாரம். Amen. Verse 17 to 22. 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் ரூத் 1வது அதிகாரம் 17 to 22. 17 முதல் 22வது வசனம் வரை. Amen. Yes, can you read, pastor? சேர்ந்து வாசிக்கலாமா? நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும். You can read from 15, sorry. 15 onwards. Okay. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். Amen. Your God is my God. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். Amen. Your God is my God. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். Amen. That was Ruth's statement. அதுதான் ரூத்தினுடைய வாக்கியம். Amen. எந்த தெய்வம் எந்த தெய்வம்.
உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். And my dad is from Kerala, என்னுடைய அப்பா கேரளாவில இருந்து வந்து so வந்திருக்கிறவர். I know Malayalam to speak. அதனால எனக்கு மலையாளம் பேச தெரியும். So I mean the verse says there. இங்க இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது. I mean you all know Ruth. I mean you all know Naomi and his family. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நகோமியினுடைய குடும்பத்தை பற்றி. I mean they were living in Bethlehem. அவங்க பெத்லகேம்ல இருந்தாங்க. I mean but there was a famine in Bethlehem. பெத்லகேம்ல பஞ்சம் உண்டானது. I mean they moved to Moab. அங்க இருந்து மோவாபுக்கு போனாங்க. I mean the verse says. வசனம் சொல்கிறது. I mean Naomi is telling. நவோமி சொல்றாங்க. When I went to Moab. நான் மோவாபுக்கு போன போது I was full. நான் நிறைவாக போயிருந்தேன். I was full. நான் நிறைவோடு இருந்தேன். I mean do you know what that full indicated? அந்த நிறைவு என்பது எதை குறித்தது தெரியுமா? She did not say I had money. எனக்கு பணம் இருந்துச்சுன்னு அவங்க சொல்லல. I mean that full indicated her family. அந்த நிறைவு அவங்களுடைய குடும்பத்தை குறித்தது. I mean I had 2 children. 2 பிள்ளைகள் இருந்தாங்க. I had wonderful husband. ஒரு நல்ல ஒரு கணவர் இருந்தார். But now I am empty. ஆனா இப்ப நான் வெறுமையா I இருக்கேன். lost my husband, I lost my children. என்னுடைய கணவனையும் என்னுடைய பிள்ளைகளை இழந்து போயிட்டேன். I mean church I would like to say. சபையை உங்களை பார்த்து சொல்ல விரும்புறேன். Your family is your biggest blessing. உங்களுடைய குடும்பம் தான் உங்களுடைய சிறந்த பெரிய ஆசீர்வாதம். I mean your family is the biggest blessing what you have. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது உங்க குடும்பம் தான் உங்களுடைய சிறந்த ஆசீர்வாதம். I mean she said when I'm coming back from Moab I lost my husband, I lost my family, I am empty now. இப்ப திரும்ப மோவாப்ல இருந்து வரும்போது சொல்லுங்க நான் கணவன் இழந்துட்டேன், என்னோட குடும்பத்தை இழந்துட்டேன், இப்ப நான் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் நிக்கிறேன்னு சொல்றாங்க. If you are worshiping the Lord in this tower with your family where you and your generation and generation is praising together, that is the biggest blessing of the Lord in your life. இந்த அல்லேலூயா டவர்ல நீங்க குடும்பமாக சந்ததியாக நீங்க சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுத்த மிக சிறந்த பெரிய ஆசீர்வாதம் அதுதான். I mean where one God is worshipped by same dad, son and their son. காரணம் ஒரே ஆண்டவரை தகப்பன் மகன் பிள்ளைகள் சேவிக்கிறது. I mean family is the biggest blessing. அந்த குடும்பம் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். I mean we see here change, everything is changing in this verse. இங்க இந்த வசனத்துல எல்லாம் மாறுகிறத பார்க்கிறோம். I mean but Ruth is telling. ஆனா இங்க ரூத் சொல்றாங்க. I mean Naomi, I am not the one whom I don't worship your God. நான் உங்க ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்ல. I don't put dress like you. உங்கள மாதிரி நான் உடை உடுத்துகிறது இல்ல. I mean I am not your culture woman. உங்களுடைய கலாச்சாரத்தின் பெண் நான் கிடையாது. I don't worship like you. நீங்க ஆராதிக்கிற மாதிரி நான் ஆராதிக்கிறது கிடையாது. But I want to praise your God. I want to believe your God. ஆனா உங்க தேவனை நான் ஆராதிக்க விரும்புகிறேன். உங்க தேவனை நான் நம்புகிறேன்னு சொல்றாங்க. I mean here Naomi is going to a foreign land. இங்க பார்க்கிறோம் நவோமி ஒரு புறதேசத்துக்கு போறாங்க. I mean moving to a foreign land is not that easy. ஒரு வெளிநாட்டுக்கு போறது அவ்வளவு சுலபம் கிடையாது. I mean nobody likes to go to different places. யாருக்குமே வேற இடங்களுக்கு போறது பிடிக்காது. When my dad came to Mysore at 2005, he didn't know Kannada, he didn't know any place. I mean speaking in Malayalam, it was the toughest days in his life. 2005 ஆண்டு எங்க அப்பா மைசூருக்கு போனப்போ அவங்களுக்கு கன்னடா தெரியாது, அந்த ஊர் தெரியாது, அவங்க மலையாளம் தான் தெரியாது. அவங்க வாழ்க்கையில கடினமான ஒரு நாட்களா இருந்தது. But hunger makes you do everything. ஆனா அந்த வாஞ்சை எல்லாவற்றையும் செய்யும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறது. I mean hunger makes you do everything. அந்த தாகம் அந்த வாஞ்சை எல்லாவற்றையும் செய்ய தூண்டுகிறது. I mean if you are hungry for the word, if you are hungry for the God, it does not matter which place you are, you will go and you will do it and you will come back. நீங்க கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக வாஞ்சையோடு இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க எங்கனாலும் போவீங்க, அவர் சொல்லுகிறது எங்கனாலும் செய்துவிட்டு வருவீங்க. I mean it was so difficult for Naomi. இங்க நகோமிக்கு மிகவும் கடினமாக இருந்தது. I mean but when she went there, ஆனா நகோமி அங்க போனப்போ she got her sons get married. அவங்களுடைய மகன்களுக்கு அங்க அவங்க திருமணம் முடித்து வைத்தாங்க. 2 Moab women. 2 மோவாபிய பெண்கள். Wow, blessed family. ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். I mean there comes she lost her husband. ஆனா அப்பதான் அவங்களுடைய கணவன் இழந்து போறாங்க. I mean most saddest thing in the life. வாழ்க்கையிலே ரொம்ப சோகமான ஒரு விஷயம். I mean losing husband. கணவனை இழப்பது. Amen. But the word says. Amen. ஆனா வார்த்தை சொல்லுகிறது. But Naomi was more sad. நகோமி இன்னும் அதிக துக்கமா இருந்தாங்க. When she lost her children. அவங்க பிள்ளைகளை இழந்த போது. I mean husband if you lose we can tell okay same age okay no problem. கணவனை இழக்கும்போது சரி ஒரே வயசு போனா போயிட்டு போறான்னு விட்டுறலாம். But my dad says. ஆனா எங்க அப்பா சொல்றாரு. The toughest thing in this world. இந்த உலகத்திலே மிக கடினமான காரியம். Is a parents burying their own children when they are alive. பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவர்களுடைய பிள்ளைகளை அடக்கம் செய்வது. I mean my dad says never it should enter into my family. எங்க அப்பா அடிக்கடி சொல்வாங்க என்னுடைய குடும்பத்துல அப்படிப்பட்ட காரியம் நடக்கவே கூடாது. I proclaim never it should enter into your family also. நான் அதை பிரகடனப்படுத்தி சொல்றேன் நம்ம யார் குடும்பத்திலயும் அப்படிப்பட்ட காரியம் நடக்க கூடாது. I mean when parents are alive children's dying it is the saddest thing in the life. பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகள் மரிப்பது அது வாழ்க்கையின் மிக சோகமான ஒரு காரியம். Naomi is totally felt alone.
நகோமி இப்ப தனித்து விடப்பட்டதாக உணர்றாங்க. Amen. Naomi has Ruth with her, நகோமி கூட இப்ப ரூத் இருக்கிறாங்க. but she tells Ruth, please leave me. இப்ப ரூத்தை பார்த்து சொல்றாங்க, என்னை விட்டு போயிரு ரூத். Amen. I am afraid to love you. காரணம் உன்னை நேசிக்கிறதுக்கு நான் பயப்படுறேன். Because whom and all I loved are living away from my life. காரணம் நான் யாரெல்லாம் நேசிச்சேனோ அவங்களே என் வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க. I can't love you, Ruth. Please go away. Leave me alone. அதனால ரூத் உன்னை நான் நேசிக்க முடியாது, என்னை விட்டு போயிரு, என்னை தனியா விட்டுருன்றாங்க. Sometimes when you get cheated 2 to 3 times, you forget loving. You can't love anybody. காரணம் 2-3 தடவை நம்ம ஏமாற்றப்பட்டு விட்டோம்னா யாரையும் நேசிக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. Amen. There is famine everywhere. அங்க முழு தேசத்திலேயும் பஞ்சம் உண்டானது. Amen. Famine in Bethlehem, sorry, family. பெத்லஹேம்ல பஞ்சம் உண்டானது. Amen. Famine in Naomi's life. நகோமியுடைய வாழ்க்கையில பஞ்சம். Now family in Moab. இப்ப மோவாப்லயும் பஞ்சம். Famine in Ruth's womb. Famine. ரூத்தினுடைய கற்பத்திலேயும் ஒரு பஞ்சம். Everywhere that is famine. எல்லா பக்கமும் பஞ்சமா இருந்தது. But I have a word for you today. ஆனா இந்த நாள் உங்களுக்கு ஒரு வார்த்தையோட வந்திருக்கிறேன். Amen. Look at your neighbors and say, உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, Amen, famine is over. உங்களுடைய பஞ்சம் முடிவடைந்து விட்டது. Famine is over. பஞ்சம் முடிஞ்சிருச்சு. Amen. God has a good news. Your famine is over. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை வச்சிருக்கிறார். உங்களுடைய பஞ்சம் முடிஞ்சிருச்சு. Amen. Your famine is over. உங்களுடைய பஞ்சம் முடிஞ்சிருச்சு. Amen. I believe let your famine be over. நான் நம்புறேன் உங்களுடைய பஞ்சம் முடிவடைந்து விட்டது. Amen. ஆமென். Everything is gone. எல்லாம் போனாலும் பரவாயில்ல. Amen. She comes back. She's coming back. நகோமி இப்ப திரும்ப வர்றாங்க. Amen. Do you know the meaning of Bethlehem? பெத்லகேமினுடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? The house of bread. அப்பத்தின் வீடு. Hey, the house of bread. அப்பத்தின் வீடு. Hey, how can a house of bread remain famine for many days? அப்பத்தின் வீட்டுல எப்படி அநேக நாள் பஞ்சம் உண்டாக முடியும்? Amen. I would like to say, நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புறேன். hey, Naomi. நகோமி, when you go it may be famine. நீங்க போகும்போது ஒருவேளை அங்க பஞ்சம் இருக்கலாம். But don't expect the famine to be same when you come back. ஆனா நீங்க திரும்பி வரும்போது அந்த பஞ்சம் அப்படியே இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. Because once God say house of bread, it will turn into house of bread. காரணம் ஆண்டவர் அப்பத்தின் வீடுன்னு சொல்லி இருப்பாருன்னா அது எப்பொழுதும் அப்பத்தின் வீடாக தான் இருக்கும். Amen. It may be famine at a time, but don't expect to be famine every time in the time of your life. அது அந்த நேரத்துல ஒருவேளை பஞ்சமா இருக்கலாம். உங்க வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரமும் பஞ்சமா இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. Amen. Don't expect to be same famine in every time of your season. உங்களுடைய காலத்தின் எல்லா காலத்திலும் எப்போது பஞ்சம் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. Once God says it is blessing, then it is the house of bread. கர்த்தர் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டாருன்னா அது அப்பத்தின் வீடாக தான் நிறைவாக தான் இருக்கும். Amen. I believe there is a change coming in your life. நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. I don't know why the Lord is telling me. ஏன் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு தெரியல. ஸ்டீஃபன். Anybody here Stephen? யாரா ஸ்டீஃபன் பேரோட இருக்கீங்களா? Amen. Not you. Amen. I'm watching over you. Come on. நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் ஸ்டீஃபன். முன்னாடி வாங்க. Come on, Stephen. Come on. Amen. Church, can you just clap your hands and praise the Lord? சபையை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்களா? Amen. God is speaking. Amen. God is speaking. ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Amen. My God is a God who speaks. என்னுடைய ஆண்டவர் அவர் பேசுகிற ஆண்டவர். Amen. Just come here. The Spirit of the Lord is telling me. ஸ்டீஃபன் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படியாக சொல்கிறார்? God has a mighty plan in your life. God has a mighty plan in your life. மகத்தான ஒரு திட்டத்தை உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். Amen. The Spirit of the Lord is telling me. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். Amen. It's time, Stephen. It's time, Stephen. இது இப்போ ஒரு காலம் இருக்குது ஸ்டீஃபன். Amen. Where எங்க you are going to come behind of the camera to the front of the camera. This is what I say. கேமராக்கு பின்னாடி இருந்து முன்பதாக வருகிற காலம் வந்திருக்கிறது. There is a season where you leave camera and come in front of camera. நீங்க கேமராக்கு பின்னாடி இருந்து கேமராக்கு முன்னாடி வர போறீங்க. Amen. Now you are recording many messages. நீங்க अनेक செய்திகளை இப்ப நீங்க பதிவு செய்து But there will be a season where many people record your messages. ஆனா காலம் வருது உங்களுடைய செய்திகளை अनेகர் பதிவு செய்ய போறாங்க. Amen. You are not a famine. நீங்க ஒரு பஞ்சம் கிடையாது. You are a harvest in your family. உங்க குடும்பத்துல நீங்க அறுவடையா இருக்கீங்க. You are a harvest in your house. உங்க வீட்ல நீங்க ஒரு அறுவடையா இருக்கீங்க. You are a harvest in your church. சபையில நீங்க அறுவடையா இருக்கீங்க. You are a harvest in your area where you live. நீங்க வாழுகிற அந்த பகுதியில நீங்க தான் அறுவடை. You are alone. நீங்க தனியா வந்திருக்கீங்களா? Your family is here? No, he's here. Okay. Amen. Okay, the Lord is telling me. ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார். Amen. Get ready. ஆயத்தமாங்க. Went as full. Naomi went as full. நகோமி முழுமையா நிறைவா போனாங்க. But came back as empty. ஆனா திரும்பி வரும்போது வெறுமையா வந்தாங்க. Amen. Came back as empty. திரும்ப வரும்போது வெறுமையா வந்தாங்க. Amen. Yesterday I was just telling. நான் நேற்று கூட சொல்லிக் கொண்டிருந்தேன். Rahel named her son Benoni.
ராகேல் அவங்களுடைய பிள்ளைக்கு பெனானின்னு பேர் வச்சாங்க. but Jacob named him Benjamin. ஆனா யாக்கோபு அவங்களுக்கு பெஞ்சமின்னு பேர் மாத்தினார். And the Lord is telling me, ஆண்டவர் என்னை பார்த்து சொல்கிறார், I mean, you're not going to do what daddy did. அப்பா செய்ததை நீங்க செய்ய போறது You're இல்ல. going to do it in the next level, my dear அத brother. அடுத்த நிலையில நீங்க செய்ய போறீங்க. I mean, you're going to do it in the next level. நீங்க அத அடுத்த நிலைக்கு கொண்டு போய் செய்ய போறீங்க. People are going to tell, oh, is this not, I mean, is this not this pastor's son? What's your dad's name? I mean, this is not Pastor Arugya's son. இது ஆரோக்கியராஜ் பாஸ்டருடைய பையன் கிடையாது. I mean, is this not a blessing? இது ஆசீர்வாதம் மாத்திரம் I கிடையாது. mean, he is a great miracle in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் மிகப்பெரிய ஒரு அற்புதமா நீங்க இருக்கீங்க. God is watching over you. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். Last 26 years. கடந்த 26 I ஆண்டுகள் mean, what and all dreams daddy and what and all dreams family is watching. அப்பா உங்க குடும்பம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த கனவுகள், Get ready, dreams coming into reality in the name அந்த of கனவுகள் Jesus. எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிஜமாக மாறிக்கொண்டிருக்கிறது. Amen. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And what's your age? உங்க வயசு என்ன ஸ்டீவன்? I mean, 25. Get ready, before 26 you're going to get blessed. Amen. 26 வயசுக்குள்ள உங்களுக்கு Okay. ஆசீர்வாதம் வருது ஸ்டீவன். Amen. So you have any siblings in your home? So I don't know why the Lord told me last 26 years journey started in your home. Last 26 years journey started in your கடந்த home. 26 வருஷமா உங்க வீட்ல ஒரு பிரயாணம் துவங்குனது. I mean, it may be some dates, special dates. அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேதிகள் நினைக்கிறேன். 1998, 1997. 1997, 1998. The Lord is telling me some memorable dates in your family. ஆண்டவர் சொல்ற ஒரு மறக்க முடியாத முக்கியமான தேதிகள் அந்த வருஷத்துல I நடந்தது. don't know why I don't know why the Lord is telling me the time where daddy, mommy started their journey. அப்பா அம்மா ஒருவேளை அந்த ஊழியத்தை ஆரம்பித்த வருஷமாக இருக்கலாம். Marriage. Marriage. If you leave me more, I was telling that. Yes, I knew it. The Lord is telling me, get ready. எனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்கிறார் ஆயத்தப்படுங்க ஸ்டீவன். Before your 26th year, உங்களுடைய 26வது வருஷத்துக்கு முன்பதாக you will see mighty blessings in your family. May God bless you. உங்களுடைய குடும்பத்துல மிகப்பெரிய அற்புதங்களை நீங்க பார்க்க போறீங்க. You can have your seat. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். There was a change in Bethlehem. பெத்லகேம்ல ஒரு மாற்றம் உண்டானது. Tell your neighbors. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. Change. Everything will change. எல்லாம் மாற போகுது. Everything has a change. எல்லாவற்றுக்கும் மாற்றம் உண்டு. Everything has a change. எல்லாவற்றுக்கும் மாற்றம் உண்டு. Famine is not temporary. It will change, my dear brother. பஞ்சமானது தற்காலிகமானது, அதுக்கு மாற்றம் இருக்குது. I proclaim change in your job. நான் உங்க வேலையில மாற்றத்தை I பேசுகிறேன். proclaim change in your ministry. உங்களுடைய ஊழியத்துல மாற்றத்தை I பேசுகிறேன். proclaim change in your education levels. உங்களுடைய படிப்பின் அளவுகள்ல மாற்றத்தை I பேசுகிறேன். proclaim change in your house. வீட்டில மாற்றத்தை I பேசுகிறேன். proclaim change in your financial status. உங்களுடைய பொருளாதார நிலையில மாற்றத்தை In the பேசுகிறேன். name of Jesus, let this season be a season of change in your house. இயேசுவின் நாமத்தினால உங்க வீடுகள்ல இது மாற்றத்தின் காலமாக இருப்பதாக. Amen. ஆமென். Every season has its own beauty. எல்லா காலத்திற்கும் அதற்குரிய ஒரு அழகு இருக்கிறது. You can't bring summer season beauty is different, winter season beauty is different. வெயில் காலத்தினுடைய அழகு வேற, மழை காலத்தினுடைய அழகு வேற. Spring season beauty is different. துளிர்க்கிற காலத்தினுடைய அழகு வேற. I would like to say enjoy your movement. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க இருக்கிற அந்த நிலையை சந்தோஷமா இருங்க. Enjoy your sweet 30. உங்களுடைய இனிமையான 30 அனுபவிங்க. Enjoy your sweet 60. உங்களுடைய இனிமையான 60 சந்தோஷமா இருங்க. Because your 60 won't come back in your life again. காரணம் உங்க வாழ்க்கையில அந்த 60 திரும்ப வர போறது இல்ல. Don't think, okay, it is 30, I have not done anything in my life, God has not blessed me. No, brother, for you it may be 30, for God it may be the starting of your blessing. 30 ஆச்சு, இன்னும் வாழ்க்கையில ஏதோ சாதிக்கலன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு வேணா 30 ஒரு பாதியா இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு அதுதான் ஆரம்பம். இங்க இருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். Oh, I am 30, my ministry is not established. No, God is starting something new in your life. 30 ஆச்சு, இன்னும் ஊழியம் ஸ்தாபிக்கப்படலன்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர் புதிய காரியங்களை தூங்கி கொண்டிருக்கிறார். My dad every time says, எங்க அப்பா எப்போதும் சொல்லுவாங்க, don't fix what you did not break. நீங்க உடைக்காதத நீங்க நிர்ணயம் பண்ணாதீங்க. Don't fix what you did not break. நீங்க உடைக்காத நீங்க சரி பண்ணாதீங்க. If God has broken in your life, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை உடைத்திருப்பார். You can't fix it how much ever you try. நீங்க எவ்வளவு முயற்சித்தாலும் அதை நீங்க சரி செய்ய முடியாது. If he has broken it, அவர் உடைச்சிருந்தார்னா he will fix it back. அவரே அதை திரும்பவும் சேர்த்து வைப்பார். If he has broken it, அவர் உடைச்சிருந்தார்னா he will fix it back. அவரே திரும்ப சரி செய்வார். Naomi, if he has taken it, நவோமி அவர் எடுத்துப்பாருன்னு சொன்னா he will give you back. அவரே திரும்ப தருவார். You don't try to do, நீங்க முயற்சி பண்ணாதீங்க. You just stand, he will do it. நீங்க நில்லுங்க, ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். Yesterday as I said, நேத்துக்கு நான் சொன்னது போல, Peter slept.
பேதுரு தூங்கிட்டாரு. Amen. Peter slept. பேதுரு தூங்கிட்டாரு. Amen. In my question, I had a question. In my mind, I had a question. என்னுடைய மனதுல ஒரு கேள்வி வந்துச்சு. Did Peter do anything wrong to go to jail? பீட்டர் ஜெயிலுக்கு போறதுக்கு எதுவும் தப்பு பண்ணாரா? ஜெயிலுக்கு போற அளவுக்கு Did he kill anybody? அவர் யாரையும் கொலை பண்ணாரா? Did he murder anybody? அவர் யாரையும் கொன்னுட்டாரா? Did he do adultery? அவர் எதுவும் விபச்சாரம் பண்ணாரா? Nothing he did. அவர் எந்த தப்பு பண்ணல. Amen. His ministry was growing, so the king got jealous. அவருடைய ஊழியம் வளர்ந்தது, அதனால ராஜாவுக்கு பொறாமை. Amen. The king killed somebody so that, okay, if I kill James, if I get this much honor, if I kill Peter, how much more I will get? அந்த ராஜா அப்படி யோசிச்சாரு, யாக்கோபை கொன்னுட்டே எனக்கு இவ்வளவு பெருமை கிடைச்சிச்சு, எல்லாரும் புகழ்ந்தாங்க, அப்ப பேதுருவையும் கொன்னுட்டா இன்னும் பேர் கிடைக்கும்னு யோசிச்சாரு. I mean, do you know why people are throwing stones at you? ஏன் உங்களை பார்த்து ஜனங்க கல்லெறிறாங்க தெரியுமா? It's because you carrying something different, my brother. காரணம் நீங்க ஒரு வேறுபட்ட வித்தியாசமான காரியத்தை சுமக்கிறீங்க. I mean, do you know why they are pushing you out of your family group? ஏன் உங்க குடும்ப குழுவுல இருந்து உங்களை வெளியே தள்ளுறாங்க தெரியுமா? Why they are pushing you out of your friend circle? உங்களுடைய நண்பர் வட்டத்துல இருந்து ஏன் உங்களை வெளியே தள்ளுறாங்க Why தெரியுமா? they are simply throwing stones at you? ஏன் தேவையில்லாம உங்க மேல கல்லெறிந்து கொண்டு இருக்காங்க Because தெரியுமா? they are jealous of what the Lord has done in your life. காரணம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த காரியத்தை குறித்து அவங்க பொறாமையோடு இருக்கிறாங்க. So Peter went to the jail. பேதுரு சிறைக்கு போகிறார். He said, I won't pray. அவர் சொன்னார், நான் ஜெபிக்கலாம் போறது I இல்ல. did not do any mistake to come here. நான் இங்க வரதுக்கு எந்த தப்பும் பண்ணலையே. God, if I do not do anything and God has brought me here, I will not do anything. God will take me out also. நான் எதுமே பண்ணாம ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்தார்னா நான் இங்கே எதுவும் பண்ண போறது இல்ல. ஆண்டவரே என்னை வெளியே கொண்டு போவார். In many families you may tell, pastor, I am loving him. I am doing everything. Nothing is happening. அநேக குடும்பங்கள் எப்படியா சொல்லுங்க, பாஸ்டர் நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா அவர் எதுவுமே பண்றது இல்லன்னு சொல்லலாம். I mean, if you are loving him, நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா then enough. That is more than enough. அது போதும். I mean, if you can't fix it, don't fix it. God will do it at a perfect time for you in your life. உங்களால சரி பண்ண முடியலனா விட்டுருங்க. ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவரே சரி செய்வார். So I was telling it, I mean, every season has its own beauty. நான் சொன்னேன் ஒவ்வொரு காலத்திற்கும் அதற்கான அழகு இருக்கிறது. I mean, it takes time to grow up. அது வளருகிறதற்கு நேரம் எடுக்குது. I mean, it takes time to grow up. அது வளருகிறதற்கு நேரம் எடுக்குது. My dad says, எங்க அப்பா அப்படி சொல்லுவாங்க, if you grow, how much fast you grow? எவ்வளவு வேகமா வளர்றீங்களோ, if you grow soon, நீங்க வேகமா வளர்ந்தீங்கன்னா like that only you will fall. அங்க இருந்து வேகமா விழுந்துருவீங்க. I mean, but if you wait on the Lord and easily, slowly wait and grow, ஆனா காத்திருந்து ஆண்டவருக்காக காத்திருந்து பொறுமையா நீங்க வளரும்போது, it may take 30, it may take 40, but no man can destroy you because you have waited only on the Lord and you have grown. அது 30 வருஷம் எடுக்கலாம், 40 வருஷம் எடுக்கலாம், ஆனா எந்த மனுஷனும் எதுவும் உங்களை சாக்க முடியாது. காரணம் நீங்க பொறுமையோடு கர்த்தருக்குள்ள நீங்க வளர்ந்திருக்கீங்க. I mean, do you know why this is a strong tower? ஏன் இது ஒரு திடமான ஒரு டவரா இருக்கு தெரியுமா? I mean, because it took many years to build this. காரணம் இத கட்டறதுக்கு ரொம்ப ஆண்டுகள் எடுத்தது. I mean, it did not was built in 2 or 3 years. 2-3 வருஷத்துல இது கட்டனது கிடையாது. I mean, behind this there was many years of effort. இதுக்கு முன்பதாக अनेक ஆண்டுகளின் பிரயாசம் இருக்கிறது. I mean, now all the concrete is set up. இப்போ அந்த எல்லா கான்கிரீட்டும் ரெடியா இருக்குது. Now you can't break it with your bare hands. You need some equipment to break it because this is built by the Lord and nobody can break it in the name of Jesus. அதனால உங்க கரங்களால உடைக்க முடியாது. உடைக்கணும்னா விசேஷ கருவிகள் தேவை. காரணம் அது கர்த்தரே கட்டி எழுப்பி இருக்கிறார். இது அதனால தான் திடமாக நின்று கொண்டு இருக்கிறது. I mean, that is what the Lord says. அத தான் கர்த்தர் சொல்கிறார். Praise in every situation. உங்களுடைய எல்லா காலத்திலும் கர்த்தரை துதிங்க. Because the word of God says, காரணம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. I mean, glory to glory. மகிமையின் மேல் மகிமை. Faith to faith. விசுவாசத்திற்கு மேல விசுவாசம். Miracle to miracle. அற்புதங்களுக்கு மேல It அற்புதங்கள். is not decrease, it is increase in the name of Jesus. அது ஒரு நாள் குறைய போறதில்ல, அது அதிகரித்து வளர்ந்து கொண்டே இருக்கிற போது இயேசுவின் நாமத்தினால. Amen. Naomi is telling Ruth, நகோமி ரூத் பார்த்து சொல்றாங்க, Ruth, please leave me. ரூத் என்னை விட்டு போயிருங்க. I mean, if I marry now, நான் இதுக்கப்புறம் திருமணம் பண்ணாலும், I mean, if I get a son, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பையன் I பிறந்தாலும், mean, if the son comes in your age, you will become old. அவன் அந்த திருமண வயது வரதுக்குள்ள உங்களுக்கு வயசாயிரும். I mean, nothing can happen through me. என்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போறது இல்ல. I mean, that is what when people are calling Naomi, she's telling, call me Mara. அதனால தான் ஜனங்க நகோமின்னு கூப்பிடும்போது சொல்றாங்க, நீ மாரான்னு I கூப்பிடுங்க. mean, I'm not that old Naomi, I'm Mara now. நான் நகோமி கிடையாது, நான் மாராவா இருக்கிறேன். I mean, sometimes when you get in love with yourself, சில நேரம் உங்களை நீங்களே அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சீங்க. I mean, you want every time to be same. You want every time for you to be same. நீங்க அதிகமா உங்களை நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இருக்கிற மாதிரி அந்த அழகா இருக்க மாதிரி எப்போதும் இருக்கணும்னு நினைப்பீங்க. I have seen a preacher telling, ஒரு போதகர் இப்படியா சொல்ல கேட்டேன், I mean, if you go and step into a beach, your leg, நீங்க ஒரு பீச்சுக்கு போய் கடற்கரைக்கு போய் உங்க காலை வச்சீங்கன்னா after 10 years you feel the same it will be.
அந்த அந்த மண்ணு அந்த அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா 10 வருஷம் கழிச்சு? I mean, the water level will decrease sometimes it will increase, sometimes the water will change, sometimes the sand will change, everything will change. சில நேரம் அந்த கடல் தண்ணி மாறி இருக்கும், உள்வாங்கி இருக்கலாம், வெளியே வந்திருக்கலாம், அந்த மண்ணினுடைய தன்மை மாறி இருக்கும், அந்த மாற்றத்தின் வழியாக அது கடந்து போகும். I mean, don't catch your situations like that only. அதனால உங்களுடைய சில காலங்களை அப்படியே பிடித்து வைக்கணும்னு Lord, I நினைக்காதீங்க. don't want to grow, I want to be like this only till I die. ஆண்டவரே நான் வளரவே விரும்பல, இப்ப இருக்கிறது நல்லா இருக்குது, சாகர வரைக்கும் இப்படியே இருக்கேன்னு சொல்லாதீங்க. I mean, God, that is what yesterday I said. அதான் நேத்து நான் சொன்னேன். God can shake you, ஆண்டவர் உங்களை அசைக்க முடியும், but never break you. ஆனா உங்களை உடைக்க மாட்டாரு. But never break you. ஆண்டவர் உங்களை உடைக்க I mean, மாட்டார். He can shake but never break. அவர் உங்களை அசைப்பாரு, ஆனா உடைக்க மாட்டாரு. I mean, the Lord is just telling me. ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்கிறார். I mean, God can shake you but never break you, my dear brother. ஆண்டவர் உங்களை அசைப்பாரு பிரதர், ஆனா உடைக்க மாட்டாரு. Black shirt, come forward. முன்னாடி வாங்க. I mean, the Lord is telling me, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, I saw a mighty angel behind you, my dear brother. உங்க பின்பதாக வல்லமையுள்ள தேவதூதர்களை நான் I பார்க்கிறேன். mean, I had to prophesy yesterday, but today is at perfect timing. நான் நேத்துக்கே உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு நினைச்சேன், நான் இப்பதான் சரியான வேலை. I mean, the Lord is telling me, ஆண்டவர் சொல்கிறார், don't tell me your name, உங்க பேரை என்கிட்ட சொல்லாதீங்க, but I see a name starting from Y. ஆனா உங்க பேரு ஒய்ங்கிற எழுத்துல I ஆரம்பிக்கிறத mean, நான் I பார்க்கிறேன். see a name that is starting from Y. They see a name which is starting from ஒரு Y. பேரு ஒய்ங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறத The பார்க்கிறேன். Lord is telling me, ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, God is watching over you. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு God இருக்கிறார். is watching over you, what you are doing, everything. நீங்க செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு You இருக்கிறார். are not alone in the name of Jesus. நீங்க தனிமையா இல்ல, இயேசுவின் நாமத்தினால I prophesy, நான் தீர்க்கதரிசனமாக let the சொல்கிறேன். season change in his life, our Father. வாழ்க்கையில இந்த காலம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. Amen. Amen. The Lord is telling me. ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, Amen. Yogesh. Yogesh. Amen. The Lord is Yogesh. telling you. The Lord is telling me. ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, Get ready. The season is changing. ஆயத்தமாங்க, உங்களுடைய காலம் மாறுகிறது. It won't be the same every time. எப்போதும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல. Amen. I prophesy. நான் இயேசுவின் நாமத்தில் The தீர்க்கதரிசனம் next சொல்றேன். time I come to this church, நான் அடுத்த முறை இந்த சபைக்கு வரும்போது Yogesh will be totally different. யோகேஷ் ஒரு வேற மனுஷனா இருப்பீங்க. Amen. Yogesh will be totally different. யோகேஷ் வேற மனுஷனா இருப்பீங்க. And get ready, Yogesh. ஆயத்தமாங்க The யோகேஷ். angel of the Lord is in your life. கர்த்தருடைய மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கிறது. I mean, you did not waste these years. God trained you these years, and now you are going to preach what the Lord has trained in your life. ஆண்டவர் இந்த காலங்கள்ல உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த வருஷம் வேஸ்ட் ஆகல. நீங்க ஆண்டவர் உருவாக்குனதுனால ஆயத்தப்பட்டு அவருடைய வசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பிங்க. Stay here. இங்கே இருங்க. Angel is on his way to meet you. உங்களை பார்க்கும்படி கர்த்தருடைய தூதன் வந்து கொண்டிருக்கிறார். Will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Will make you Israel. அவர் உங்களை இஸ்ரவேலா மாற்றுவார். And bless you in the name of Jesus. Ask and pray. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Naomi was totally blessed. Naomi wanted her to be the same. நவோமி அவங்க அப்படியே இருக்கணும்னு நினைச்சாங்க. I mean, she said, I am not the old Naomi. அவங்க சொன்னாங்க, நான் அந்த பழைய நகோமியா இல்ல. I mean, I am broken. I am Mara now. நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், நான் மாறாவா இருக்கிறேன். Some people, as I said, want to be same in every position and every state. நான் சொன்னது போல சில பேர் அதே நிலையில அவங்க இருக்கிற நிலையில அப்படியே இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. But see the Bible, the most inspiring thing what I read from this Naomi book. ஆனா இந்த நவோமியுடைய அந்த புத்தகத்துல இருந்து நான் பார்த்த ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னன்னா, Naomi is in her worst season. நகோமி அவங்களோட வாழ்க்கையின் மோசமான காலத்துல இருந்தாங்க. Amen. Am I true? நான் சொல்றது சரிதானே? I mean, Naomi is in the worst season of her life. அவங்க வாழ்க்கையினுடைய மோசமான ஒரு காலத்துல இருந்தாங்க. Lost her husband. அவங்க கணவனை இழந்து, Lost her 2 children. அவங்க 2 மகன்களை இழந்து, Don't have anything in the promise in her own land. அவங்களுடைய சொந்த பூமியிலே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில எதுமே இல்லாம Lost இருக்காங்க. 1 daughter-in-law. ஒரு மருமகளை இழந்துட்டாங்க. And now Ruth is telling, please, she's telling Ruth also to go. இப்போ ரூத்தையும் அவங்க போகும்படி சொல்றாங்க. Amen. But I would like to say, ஆனா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். in this worst season of her life, இந்த வாழ்க்கையின் மோசமான காலத்துல, I mean, she is making an unbeliever tell that God, your God, I want to believe your God, I want to serve your God. அந்த இயேசுவை அறியாத ஒரு மகள் இப்படியாக சொல்லும்படி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லுகிற அளவுக்கு In the இருந்திருக்காங்க. worst season of her life, அவங்க வாழ்க்கையின் மோசமான காலத்துல, where death is coming frequently in her life, அவங்க வாழ்க்கையில மரணம் அடிக்கடி வந்து கொண்டிருக்குது. yes, she is angry with God, ஆண்டவர் மேல கோபமா இருக்காங்க. but the way she is living,
ஆனா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை made Ruth to tell your God is my God. ரூத் அவங்கள பார்த்து உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லுகிற அளவுல இருந்தது. God wanted to prove. ஆண்டவர் அதை நிரூபிக்க Hey விரும்பினார். Naomi, this is not your worst season. நகோமியுடைய வாழ்க்கையின் மோசமான காலம் இது Because கிடையாது. if you were not going to Moab, you are not meeting Ruth. காரணம் நீ மோவாப் போலனா நீங்க ரூத்தை பார்த்திருக்க If மாட்டீங்க. you are not meeting Ruth, you were not writing this book, you are not writing this chapter. நீங்க ரூத்தை பார்க்கலன்னா இந்த ரூத்துங்கற புத்தகமே வந்திருக்காது. You were not, there would be no verses ahead. நீங்க ரூத்தை பார்க்கலன்னா இதுக்கு மேல வசனமே கிடையாது. If Ruth was not there, Boaz was not there, Boaz was not meeting Ruth. ரூத் இல்லனா போவாஸ்ல போவாஸ் ரூத்தை சந்திக்கலனா And if Ruth and Boaz were not meeting, Obed was not coming. ரூத்தும் போவாஸும் சந்திக்கலனா ஓபேத் வந்திருக்க முடியாது. And if Obed was not there, Jesse was not there. ஓபேத் இல்லனா ஈசா கிடையாது. And if Jesse was not there, King David was not there. ஈசா இல்லனா தாவீது ராஜா கிடையாது. And if David was not there, the prophecy that Jesus will come from Bethlehem was not fulfilling. தாவீது இல்லனா அந்த வாக்குத்தத்தம் பெத்லகேமில் இருந்து இஸ்ரவேலின் ராஜா பிறப்பாருங்கற வாக்குத்தத்தம் இல்லாம போயிருக்கும். Hey Naomi, this is not the worst time of your life. I have brought the best in your life which the Bible has ever seen. நகோமியோட வாழ்க்கையின் மோசமான காலம் இது கிடையாது. காரணம் உலகம் பார்த்திராத ஒரு பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிறேன். I have made history out of this verse. நான் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு பெரிய சரித்திரத்தை உருவாக்கி இருக்கிறேன். I don't know why the Spirit of the Lord is telling me. ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார் எனக்கு தெரியல. Come forward. No, behind. Yes, that's it. Come forward. If you could come as a family, I would like to pray for you. No? Yes. You said the name, no worries. Okay. As Pastor said the name, Pastor Charles, come forward. Pastor Charles, come forward. Yes. Let's pray. The Spirit of the Lord is telling me. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். This is the best season. This is going to be the best season of your life. உங்க வாழ்க்கையின் மிக சிறந்த காலமாக Hey, இருக்க போகுது. this is never going to be the worst. இது மோசமான காலமா இருக்க போறது இல்ல. Mark my words down. This will be the best season what you have ever seen in your life. இந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திராத மிக சிறந்த ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகிறது. Pastor Charles, that is what the Lord showed me. Name Charles. அந்த சார்ல்ஸ்ங்கற பேரை தான் ஆண்டவர் எனக்கு காண்பிச்சார். The Lord told me God has brought you here. ஆண்டவர் சொன்னா ஆண்டவரே உங்களை இங்க அழைத்து வந்திருக்கிறார். God has brought you here. ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். And நவோமி, you are not going back Bethlehem as empty. நீங்க பெத்லகேமுக்கு அந்த இழந்த கைகளோடு போறது இல்ல. And she is the Ruth in your life. அவங்க தான் உங்க வாழ்க்கையின் ரூத்தாக இருக்காங்க. She is going to be the Ruth in your life. அவங்க தான் உங்க வாழ்க்கையின் ரூத்தாக இருக்காங்க. You are going to tell every worst season she was the best in my life. நீங்க உங்களுடைய மோசமான காலத்துல எல்லாம் சொல்ல போறீங்க இவங்க தான் அந்த காலத்துல எனக்கு சிறந்த ஒரு காரியம் சொல்லுவாங்க. If she was not there, I could not make it till now. அவங்க என் வாழ்க்கையில இல்லனா இப்போ வரைக்கும் நான் வந்திருக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. She was not there, David was not coming up, blessings was not coming up. அவங்க இல்லனா தாவீதுகள் ஆசீர்வாதங்கள் குடும்பத்துல வந்திருக்காது. If she was not there, a mighty blessing would not come up. அவங்க இல்லனா ஒரு வல்லமையுள்ள ஆசீர்வாதம் வாழ்க்கையில வந்திருக்காது. I don't know why the Lord is telling me he is going to be a great leader. ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னு தெரியல. இவர் ஒரு சிறந்த தலைவராக இருக்க போகிறார். A leader like Joshua. யோசுவா போல ஒரு தலைவனா இருக்க போகிறார். A mighty leader of the Lord. ஆண்டவருடைய வல்லமையான ஒரு தலைவன். One who leads the people in the perfect way. ஜனங்களை சரியான வழியிலே நடத்துகிற ஒரு தலைவன். I don't know why Pastor the Lord is telling me last 14 years. Pastor ஏன் தெரியல ஆண்டவர் இப்படி சொல்றாரு. கடந்த 14 வருஷங்கள். Last 14 years were the journeys you have started in your life. உங்க வாழ்க்கையில நீங்க ஆரம்பித்த அந்த பிரயாணம். The Spirit of the Lord is telling me. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். House of bread. அப்பத்தின் வீடு. House of bread. அப்பத்தின் வீடு. Famine won't last. அந்த பஞ்சம் நீடிக்க போறது இல்ல. Your house is going to be filled with bread in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால உங்க வீடு அப்பத்தினால நிறைந்திருக்க போகிறது. I don't know why the Lord is telling me. ஏன் ஆண்டவர் சொல்றாரு தெரியல. God is opening some connections for you in Chennai. சென்னையில ஆண்டவர் சில இணைப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். God is going to open some mighty connections in Chennai. IT connections. Mighty connections. mighty வல்லமையான இணைப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்குகிறார். And the Lord is telling me. ஆண்டவர் சொல்கிறார். From Chennai the countries will know you. சென்னையிலிருந்து தேசங்கள் உங்களை அறிய போகிறது. You are not going to be the worst, you are going to be the best in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே நீங்க மோசமா இருக்க போறது இல்ல, சிறந்தவர்களா இருக்க போறீங்க. The Lord is telling me the season is changing. May God bless you. ஆண்டவர் சொல்ல உங்களுடைய காலம் மாறுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Can you all just clap your hands and praise the Lord? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? God said. ஆண்டவர் சொன்னார். Naomi, Naomi, this is not the worst.
இது உன்னுடைய மோசமான காலம் கிடையாது. This is your best. இதுதான் உன்னுடைய சிறந்த காலம். This is your best. இதுதான் உன்னுடைய சிறந்தது. I mean, till now we are speaking about Naomi and Ruth. இன்னைக்கு வரைக்கும் நகோமியை பத்தியும் ரூத்தை பத்தியும் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். Naomi, if God has kept you, God has said you as a blessing, you can never be Mara. You will always be joy, joy, joy. நகோமி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைத்திருப்பாருன்னு சொன்னா நீங்க ஒரு நாளும் மாறாவா கசப்பா இருக்க போறதில்ல. நீங்க சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சியா தான் இருக்க போறீங்க. I mean, I don't know why the Lord just showed me. ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை ஏன் காண்பிக்கிறார் தெரியல. I mean, if the family is here or not, no, but I see a name connected to a family, and anybody connected to you can stand up. Ratna. I mean, the Lord is telling me. குடும்பம் இங்க இருக்கிறீங்களான்னு தெரியல. ரத்னாங்கிற பேரை ஆண்டவர் எனக்கு காட்டுகிறார். அந்த பேரோட சம்பந்தப்பட்டவங்க. I mean, Ratna, you are alone. You are alone. ரத்னா தனியா வந்திருக்கிறீங்களா? Come forward. Come forward. I mean, huh? Okay. Ratna Bhai. Oh, your father's name is Ratna Swami. Okay. I mean, the Spirit of the Lord is telling me, sister. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறாங்க. I mean, I see change in your life. வாழ்க்கையில மாற்றத்தை நான் பார்க்கிறேன். I see change in your life. வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கிறேன். The Spirit of the Lord is telling me. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். I mean, there is an angel waiting for, I mean, to fight for you to do mighty things in your life. உங்களுக்காக யுத்தம் பண்ணி வல்லமையுள்ள காரியங்களை செய்கிற ஒரு தேவதூதனை நான் பார்க்கிறேன். I mean, I want to bless you in the name of Jesus. இங்க வாங்க, நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்க The Spirit விரும்புகிறேன். of the Lord is telling me. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். The fight is not yours in the name of Jesus. I proclaim the fight is God's. இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். The Lord is telling me. ஆண்டவர் சொல்லுகிறார். No more the same in the name of Jesus. இருக்கிற வண்ணமாகவே இருக்க போறதில்லை இயேசுவின் நாமத்தினால. The next time I meet you, நான் உங்களை அடுத்த முறை பார்க்கும்போது you are going to tell, நீங்க சொல்ல போறீங்க, I and my house is praising God. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் சொல்ல I and போறீங்க. my house is praising God. நானும் என்னுடைய வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். Amen. Our God is Yahweh himself. மகளே, ஆண்டவர் அவர் யெகோவா தேவனாக இருக்கிறார். Our God is real God. நம்முடைய தேவன் அவர் உண்மையுள்ள தேவன். And the Lord is telling me, get ready. ஆண்டவர் சொல்கிறார், ஆயத்தமாங்க. Dedicate yourself. உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. God is moving, mighty move in your life. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வல்லமையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Amen. The word says, வேதம் சொல்கிறது, God brought the best in the worst time. அந்த மோசமான காலத்துல சிறந்ததை ஆண்டவர் கொண்டு வந்தார். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. Tell to your neighbor, உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, this will be the best time in Hallelujah Tower. ஹalleluya டவர்னுடைய சிறந்த காலமாக நேரமாக இருக்கும். This will be the best season in Hallelujah Tower. ஹalleluya டவர்னுடைய சிறந்த காலமாக இருக்கும். Let's proclaim it together. This will be the best season in Hallelujah Tower. எல்லாரும் சேர்ந்து அறிக்கை பண்ணுவோமா, ஹalleluya டவர்னுடைய சிறந்த காலம் இதுவாக இருக்கும். Amen. Till now what is never seen, in the name of Jesus, let it be the best. இதுவரை பார்த்திராத காரியங்களை பார்க்கிற சிறந்த காலமாக இருக்கும். Amen. I don't know why I prophesy. நான் ஏன் தீர்க்கதரிசனம் சொல்றேன்னு எனக்கு தெரியல. The Lord is telling me, ஆண்டவர் சொல்கிறார், from 12 to 13. 12ல இருந்து 13. Amen. The Lord is telling me, you're going to reach 12. You're going to reach, I don't know why you're reaching 12. நீங்க 12 நீங்க சந்திக்கிறீங்க. But the Lord is telling me, till you reach 13. ஆண்டவர் சொல்றார், நீங்க 13 சந்திக்கிற வரைக்கும், in 1 year gap, அந்த ஒரு வருஷ இடைவெளியில, I mean, many new children are going to be born, pastor. நிறைய புதிய குழந்தைகள் பிறக்க போறாங்க. I mean, many new children are going to be born. புது குழந்தைகள் பிறக்க போறாங்க. I mean, children, family which you are praying for children, take this word. I proclaim children in your generations. I proclaim children in your life. குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்க பிள்ளைகளை சுதந்தரிக்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு புதிய பிள்ளைகளை கொடுக்க போகிறார். In the name of Jesus, let all the famine in the womb get out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்பத்தில் இருக்கிற பஞ்சங்கள் அகன்று போகட்டும். Amen. Let there be generations of this church in the name of Jesus. இந்த சபையினுடைய சந்ததி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். Amen. I don't know why the Lord is just telling me. ஏன் ஆண்டவர் சொல்றார் தெரியல. Amen. I heard a name called Sam Jacob. சாம் ஜேக்கப் என்கிற பேரை நான் கேட்டேன். Amen. Anybody here? Sam, the Lord is telling me Sam Jacob. I don't know why. ஆண்டவர் சொல்கிறார், சாம் ஜேக்கப்னு யாரும் இருக்கிறீங்களா? Amen. Sam Jacob. The Spirit of the Lord is telling me God is connecting to this name, Sam Jacob. ஆண்டவர் இந்த பெயரோடு இணைக்கிறார், சாம் ஜேக்கப். Amen. The Spirit of the Lord. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், He's in US. Mother-in-law, father-in-law is here.
Amen. I don't know why the Lord is telling me God is doing mighty things in Sam Jacob's life. ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னு தெரியல. சாம் ஜேக்கப் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்து Amen. I கொண்டிருக்கிறார். see mighty changes in his life. அவருடைய வாழ்க்கையில வல்லமையான மாற்றங்களை நான் பார்க்கிறேன். He will be never failure there. அவர் அங்க ஒரு தோல்வியா இருக்க போறது இல்ல. He will be the blessed, biggest blessing in that place in the name of Jesus. அவர் இருக்கிற இடத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருப்பார் இயேசுவின் I நாமத்தினால. see some mighty blessings in his house. அவருடைய வீட்டுல வல்லமையான I ஆசீர்வாதங்களை see some பார்க்கிறேன். mighty celebrations in his home. வல்லமையான சில கொண்டாட்டங்களை அவங்க வீட்டுல Amen. பார்க்கிறேன். The Lord is telling me, ஆண்டவர் இதை சொல்லுகிறார். tell ready, the house is going to be filled with lights, and as I prophesy the house of bread, there will not be any shortage for bread in your house. ஆயத்தமாக அந்த வீடு நிறைய ஒளி விளக்குகளால் நிறைந்திருக்கிறத பார்க்கிறேன். அந்த வீட்டுல ஒரு குறைவு இருக்க போறதில்ல. அப்பத்தின் வீடாக அது எப்போதும் நிறைந்திருக்கிற வீடாக இருக்க போகிறது. The season of festival in the name of Jesus. ஒரு கொண்டாட்டத்தின் பண்டிகையின் காலமாக அது இருக்க போகிறது May இயேசுவின் God நாமத்தினால. bless your generation. கர்த்தர் உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார். Amen. The word says, வேதம் சொல்கிறது. Amen. Naomi was angry, நகோமி கோமா இருந்தாங்க. but she made Ruth believe God. ஆனா ரூத் ஆண்டவரை விசுவாசிக்கும்படி செய்துட்டாங்க. Amen. Many people hearing me today. அநேகர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. Amen. You may be clapping your hands. நீங்க கை தட்டி கொண்டிருக்கலாம். Amen. You may be praising God. நீங்க ஆண்டவரை உயர்த்தி But கொண்டிருக்கலாம். somewhere there is some anger inside. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் மேல உங்களுக்கு கோபம் இருக்குது. Somewhere there is bitterness inside. உங்களுக்குள்ள சில கசப்புகள் இருக்குது. God, why didn't you do it in my life when I wanted? ஆண்டவரே நான் விரும்பின நேரத்துல ஏன் நீங்க இதை செய்யல? Lord, why things are not moving in my life? ஏன் வாழ்க்கையில காரியங்கள் நகர மாட்டேங்குது? Amen. I have a good news for you. உங்களுக்கு ஒரு நற்செய்தி வைத்திருக்கிறேன். Amen. Something new is coming. ஒரு புதிய காரியம் வருகிறது. Something new is coming, church. புதிய காரியம் வருகிறது சபையே. Something new is coming, church. புதிய காரியம் வருகிறது. Amen. The Spirit of the Lord is telling me. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். Amen. This is going to be a multilingual churches where many language people come and praise Jesus. இது ஒரு பற்பல மொழியுள்ள சபையாக மாற போகிறது. அநேக மற்ற தேசத்தை சேர்ந்தவங்க மற்ற மொழி பேசுகிறவர்கள் இங்கே வந்து ஆராதிக்க போறாங்க. Not only Tamil, தமிழ் மாத்திரம் இல்ல, English, ஆங்கிலம். I mean, in coming days, Hindi. வருகிற நாட்கள்ல ஹிந்தி. In the name of Jesus, let it happen. இயேசுவின் நாமத்தினால் அது அப்படியே ஆகட்டும். Amen. Let it happen. அது அப்படியே ஆகட்டும். Amen. There the word says, இங்கே அந்த வார்த்தை சொல்லுகிறது. Amen. If God has started, ஆண்டவர் ஒரு காரியத்தை துவங்கி இருப்பார். Amen, God knows how to finish it. அதை எப்படி முடிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். See, we see at the end of this book. பாருங்க இந்த புத்தகத்தினுடைய கடைசில பார்க்கிறோம். Amen. Famine in the Bethlehem was over. பெத்லகேம்ல இருந்த பஞ்சம் முடிஞ்சிருச்சு. Famine in Ruth's womb was over. ரூத்துனுடைய கர்ப்பத்துல இருந்த அந்த பஞ்சம் முடிஞ்சிருச்சு. Famine in Naomi's life is over. நகோமியினுடைய வாழ்க்கையில இருந்த பஞ்சம் முடிஞ்சிருச்சு. Amen. Tell to your neighbors, famine is temporary, but your promise is permanent. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பஞ்சம் வந்து தற்காலிகமானது, ஆனா வாக்குத்தத்தம் நிரந்தரமானது. Amen. Famine is temporary, your promise is permanent. பஞ்சம் தற்காலிகம், வாக்குத்தத்தம் நிரந்தரம். Amen. Amen. Famine is temporary. பாருங்க பஞ்சம் தற்காலிகமானது. But the days which you cried in the famine, ஆனா அந்த பஞ்சத்தின் காலத்துல நீங்க அழுத நாட்கள் இருக்கு தெரியுமா? Amen. The days which you never slept and you were in tears, நீங்க தூங்க முடியாம அழுகையோடு இருந்த அந்த இரவுகள் இருக்கு தெரியுமா? Amen. Don't worry, God was teaching you to pray. கவலைப்படாதீங்க, நீங்க ஜெபிக்கும்படி அந்த நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் Amen. God was கொடுத்தார். teaching you to praise Him. ஆண்டவர் துதிக்கும்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்து Amen. கொண்டிருந்தார். This is what you are going to tell. இத தான் நீங்க சொல்ல போறீங்க. Famine came, famine went. பஞ்சம் வந்துச்சு, பஞ்சம் போச்சு. But look at me now. ஆனா இப்ப என்ன I பாருங்க, am still praising Jesus. நான் இன்னும் இயேசுவை உயர்த்தி கொண்டிருக்கிறேன். I don't know why the Spirit of the Lord is telling me, Pastor. பாஸ்டர் ஆவியானவர் உங்களை பார்த்து ஏதோ காரியத்தை சொல்லுகிறார். Amen. When I saw you, the first thing what struck into my hand was Pastor said Aquila and Priscilla. உங்களை பார்த்த உடனே பாஸ்டர் அவங்க சொன்னது போல அக்விலா பிரிஸ்கில்லாங்கிற பேரை ஆண்டவர் காண்பிக்கிறார். Amen. The Lord is telling me you are the Aquila and Priscilla of this place. இந்த இடத்தினுடைய அக்விலா பிரிஸ்கில்லாவா நீங்க இருக்கீங்க. Amen. They were well blessed people. அவங்க நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. But after some time Paul joined them. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பவுல் அவங்களோட இணைந்து கொண்டார். Amen. Through Paul, பவுல் மூலமாக Amen, there comes Timothy in that place. அந்த இடத்துக்கு தீமோத்தேயு வருகிறார். Amen. Through Timothy and Paul, தீமோத்தேயும் பவுல் மூலமாக Amen, there all the people got to know about Jesus. அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை குறித்து கேள்விப்பட Amen. ஆரம்பிச்சாங்க. You are going to give birth to Paul, Timothy's many revivalists like that in the place where salvation has never been. In the name of Jesus, your generation, your spiritual generations are going to reach out in the place where salvation has
never been. நீங்க அநேக பவுல் தீமோத்தேயுகளை நீங்க பெற்றெடுக்க போறீங்க. அதுக்குரிய விதத்துல எல்லா விதத்திலும் நீங்க இருக்கிற இடத்துல அநேக எழுப்புதலை கொண்டு வருகிற எழுப்புதலாளர்களை நிறைய நீங்க கொண்டு வர போறீங்க. ரட்சிப்பு போகாத இடங்களில ரட்சிப்படையாத இடங்களுக்கு அவங்களை நீங்க அனுப்பி அதன் மூலமா அவங்க ரட்சிப்படைய ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய I போகிறார். don't know why when they see your family, நான் உங்க குடும்பத்தை பார்க்கும்போது I mean, people are going to tell, ஜனங்க பார்த்து சொல்ல I போறாங்க, mean, look at this family. இந்த குடும்பத்தை பாருங்க, They had everything, அவங்களுக்கு எல்லாம் இருந்தது, but they left everything for this word. ஆனா அந்த உலகத்திற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு I வந்துட்டாங்க. mean, this word, they left everything. சாரி, அந்த வார்த்தைக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு And வந்துட்டாங்க. this word is still carrying them now. அந்த வார்த்தை இன்னைக்கும் அவங்களை தூக்கி கொண்டு I mean, இருக்கிறது. the word says, வார்த்தை சொல்லுகிறது, when the spirit of the Lord came upon, when the hand of the Lord came upon Elijah, கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் வந்தபோது old prophet, வயசான தீர்க்கதரிசி, I mean, old prophet, வயசான தீர்க்கதரிசி ran in front of the chariots. ரதத்தின் முன்பதாக ஓடினவர். The Lord is telling me, God is renewing your strength in the name of Jesus. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்திலே உங்களை பலனை ஆண்டவர் I புதுப்பிக்கிறார். cancel everything which is catching you behind. May you run in front of the chariots in the name of Jesus. உங்களை பின்பதாக பிடித்திருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால அவங்களை நான் நிர்மூலமாக்குகிறேன். நீங்க அந்த முன்பதாக ரதங்களுக்கு முன்பதாக ஓடுகிற பலத்தினால ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார் இயேசுவின் May நாமத்தினால. God bless you, Pastor. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். When the word of God says, you all know in Genesis chapter 26, don't need to read. Genesis chapter 26 says, ஆதியாகமம் 26 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், Isaac going to Gerar. ஈசாக்கு கேராருக்கு போகிறார். Yesterday I talked with a lady. நேத்துக்கு ஒரு சகோதரியோட நான் நிறுத்தினேன். Yesterday I said I'm going to prophesy. Is that sister here, or is there family of that sister here? Yes. Wow, wonderful. Just wait, sister. Just wait there. Catch your family and just wait there. I'm coming to you. Be ready. This is what I would say. Just you can sit there. Be ready. The verse says, வசனம் சொல்லுகிறது, Isaac goes to Gerar. ஈசாக்கு கேராருக்கு போகிறார். He goes to Gerar. கேராருக்கு போகிறார். God says, Isaac, there is a famine. ஆண்டவர் சொல்றார், ஈசாக்கிட்ட அங்க ஒரு பஞ்சம் வருது. And God says, I will feed you in the famine. அந்த பஞ்சத்துல நான் உன்னை போஷிப்பேன் ஆண்டவர் சொல்றார். Then I think, அதுக்கப்புறம் யோசிச்சேன், where if God is there, how can you call a place famine? ஆண்டவர் இருக்கிற இடத்தை எப்படி நம்ம பஞ்சம்னு சொல்லி அழைக்க முடியும்? If God is there, how can you name a place famine? ஆண்டவர் ஒரு இடத்துல இருப்பார்னா அங்க எப்படி பஞ்சம் வர முடியாது? God only tells there will be famine. ஆனா இங்க ஆண்டவர் தான் சொல்றாரு அங்க ஒரு பஞ்சம் வர போகுது. God only tell I will feed you in the famine. அதே ஆண்டவர் தான் சொல்றாரு அந்த பஞ்சத்துல நான் உன்னை போஷிப்பேன். Isaac goes and he sow in that land. ஈசாக்கு போய் அந்த இடத்துல விதைக்கிறார். I would like to say, church, நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புற சபையே, if you sow, there will be no reaping season. If you don't sow, there will be no reaping season. நீங்க விதைக்கலனா அறுவடையின் காலம் இருக்க போறது இல்ல. But in some people life there will be reaping season whom did not sow also. In some people, some generations life. சில பேருடைய வாழ்க்கையில சில தலைமுறைகளுக்கு அவங்க விதைக்காத அறுவடை செய்கிற அந்த அறுவடையின் காலம் இருக்குது. But the principle of God is sow and it will be given back. Give and it will be given back. ஆனா கர்த்தருடைய பிரமாணம் என்னன்னா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்போது அறுப்பீங்க. Isaac goes and sow there. ஈசாக்கு போய் விதைக்கிறார். Bible says, we say the history. I read some books and it says the land was not good, the soil was not good. வேதத்துல பார்க்கிறோம், அது இப்படியாக சொல்லுகிற வரலாற்றின்படி அந்த நிலம் நல்ல நிலமாக இல்ல. It was a famine place. ஒரு பஞ்சத்தினால அடிபட்ட the people clearly knows there won't be any harvest in that place. அந்த இடத்துல எந்த ஒரு அறுவடையும் இருக்க போறது இல்லன்னு ஜனங்களுக்கு நல்லா தெரியும். Are there any testimonies here? இங்க ஏதாவது சாட்சி இருக்குறீங்களா? Brother, my background was not good. பிரதர், என்னுடைய பின்னணி ரொம்ப மோசமா இருந்துச்சு. Brother, my soil was not at all good. பிரதர், என்னுடைய மண்ணு நல்லாவே இல்ல. Brother, when I came to this place, many people said you won't even grow. நான் இங்க வந்தப்ப சொன்னாங்க நீங்க வளரவே போறது இல்லன்னு. My house was not good. என்னுடைய வீடு நல்லா இல்ல. My job was not good. என்னுடைய வேலை நல்லா இல்ல. My church was not big. என்னுடைய சபை பெருசா இல்ல. My soil was not at all a well soil where I could become a big harvest. என்னுடைய நிலம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதுல இருந்து பெரிய அறுவடை வரவே போறது இல்ல. But don't look at me that time. அந்த நிலையில இருந்தப்ப நீங்க பார்க்காதீங்க. Look at me now. இப்போ என்னைய பாருங்க. Look at me now. இப்போ என்னைய பாருங்க. I am a good harvest for Jesus. இயேசுவுக்கென்று சிறந்த அறுவடையா இருக்கேன். I am a good harvest for Jesus. இயேசுவுக்கென்று ஒரு நல்ல அறுவடையா இருக்கேன். Yes, the land was not good, the soil was not good, but don't look at me when I started. Look at me now. I am a multiple harvest for Jesus. அப்ப நிலம் நல்லா இல்ல, மண்ணு நல்லா
பரவாயில்ல, அப்படிதான் இருந்தேன், அப்ப என்னை பார்க்காதீங்க, ஆனா இப்ப என்னை பாருங்க, நான் இயேசுவுக்கென்று நல்ல ஒரு அறுவடையாக இருக்கிறேன். Amen. Are there any testimonies in this places? அப்படிப்பட்ட சாட்சிகள் இங்க இருக்கிறீங்களா? Are there any good harvest for Jesus in this place? இயேசுவுக்கென்று நல்ல அறுவடையா இங்க இருக்கிறீங்களா? I started as nothing, but I am a good harvest now. நான் வெறுமையா ஆரம்பித்து, ஆனா இப்பொழுது ஒரு சிறந்த அறுவடையா இருக்கிறேன். People said there won't be any growth, but look at me now. I am growing and standing as a good harvest in midst of this city for Jesus. என்ன பார்த்து வளரவே மாட்டான்னு சொன்னவங்க மத்தியில இன்றைக்கு இந்த பட்டணத்தினுடைய சிறந்த அறுவடையா நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, Amen. Can you all just praise Jesus for a moment? Can you all just clap your hands and praise Jesus? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்றீங்களா? Amen. Can you tell Lord, thank you for keeping a good harvest in this place? ஆண்டவரே, இந்த இடத்துல நல்ல அறுவடை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. Where many people lost, thank you for keeping me alive till now. அநேகர் இந்த இடத்துல மரித்து இழந்து போன இடத்துல என்னை ஜீவனோடு வச்சிருக்கீங்களே, நன்றின்னு சொல்லுங்க. Amen. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Amen. This is what I feel. இதைத்தான் நான் உணர்கிறேன். Amen. When I see your church, உங்க சபையை பார்க்கும்போது, Amen, I feel this church is a good harvest. இந்த சபை ஒரு நல்ல அறுவடையா இருக்குது. Amen. Good harvest. நல்ல அறுவடை. Amen. Good harvest. The soil was not good, but harvest is plenty. நிலம் நல்லா தான் இல்ல, ஆனா அறுவடை பெருசா இருக்குது. Amen. That is my Jesus for you. அதுதான் என்னோட இயேசு உங்களுக்கு. Amen. The landowner said there won't be any harvest. அந்த நிலத்தின் உரிமையாளர் சொன்னாங்க இங்க எந்த ஒரு அறுவடையும் வர போறது இல்ல. Amen. But hey, Isaac said, ஆனா ஈசாக்கு சொன்னார், I'm going to show you new owner. நான் உனக்கு புது உரிமையாளரை காட்ட போறேன். Amen. I'll show you some new owners today. நான் புது உரிமையாளர்களை காட்ட போறேன். Amen. The one thing what I loved in Isaac was ஈசாக்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, he never stopped digging. அவர் தோண்டுகிறதை நிறுத்தல. He never stopped digging. அவர் அந்த தோண்டுகிறதை நிறுத்தல. He digged one. அவர் ஒரு காரியத்தை தோண்டினார், Enemy took away. அதை சத்துரு எடுத்துக்கொண்டான். If I was there, I was praying, Lord, give me that one back, Lord. I digged it, I did it, I prayed, I fasted, I spent money. I will not leave that one. I was just praying for that only. நானா இருந்தேனே அப்படி சொல்லியிருப்பேன், ஆண்டவரே அது நான் தோண்டினது, எதிரி எடுத்துட்டான், அதையே எனக்கு திரும்ப தாங்க, அது என்னுடைய பிரயாசம்லாம் இருக்குது, திரும்ப கொடுங்கன்னு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பேன். But Isaac said, ஆனா ஈசாக்கு if சொன்னார், you take one, no problem, I'll dig the another one. சரி நீ ஒன்னு எடுத்துட்டேன்னா பரவாயில்ல, நான் அடுத்தது தோண்டிக்கிறேன்னு I போயிட்டேன். mean, Isaac said, this land does not matter for me. ஈசாக்கு சொன்னா எனக்கு இந்த நிலம் முக்கியமே இல்ல. Because he know whatever he digs, wherever he digs, water will come. காரணம் அவர் எங்க தோண்டினாலும் எப்ப தோண்டினாலும் தண்ணி வரும்ன்றது அவருக்கு தெரியும். I mean, he digs the second place. அவர் இரண்டாவது இடத்தை தோண்டுகிறார். People took it again. திரும்ப அவர்ட்ட ஜனங்க I mean, எடுத்துறாங்க. he said, no, I'll dig the another one. அவர் உடனே சொன்னார், சரி போனா போட்டு அடுத்து நான் தோண்டுகிறேன். People took it again. அதையும் ஜனங்க I எடுத்துட்டாங்க. mean, he says, I will dig another one. அவர் சொன்னார், நான் திரும்பவும் I தோண்டுவேன். mean, people understood. அப்பதான் ஜனங்க If you புரிஞ்சுக்கிட்டாங்க, keep on taking, he will keep on digging. இவர்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இவன் தோண்டிக்கிட்டே இருப்பான். I mean, if you will keep on taking, he will keep on digging. நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இவன் தோண்டிக்கிட்டே இருப்பான். And once in a city, if we keep on digging like that, there will be no place to live. Only there will be digs in the city. இப்படி இவன் தோண்டிக்கிட்டே இருந்தானா வாழ்றதுக்கே இடம் இருக்காது, ஃபுல்லா கிணறு ஆயிரும் நம்ம ஊர்ல. Are there anybody in this place who are ready to dig again? How much ever you stole from me, I will keep on praying and praying and praying again and again. நீ என்னிடத்துல இருந்து எவ்வளவு எடுத்திருந்தாலும் திருடி இருந்தாலும் பரவாயில்ல, நான் திரும்பவும் தோண்டிக்கொண்டே இருப்பேன் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? I don't care how much you take, I will dig till I have my strength. நீ எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல, பலன் இருக்கிற வரைக்கும் நான் தோண்டிக்கொண்டே இருப்பேன். I mean, I don't care how much you take, I will pray till I am alive. நீ எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜெபித்துக்கொண்டே இருப்பேன். How much ever you take it away, I don't care, I will fast till I get what is mine. நீ எவ்வளவு எடுத்துட்டாலும் பரவாயில்ல, நான் விரும்புகிறதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் உபவாசிப்பேன். Till I get my Rehoboth, I will never give up. என்னுடைய ரெகோபோத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் Yes, the Lord is moving here. Somebody receive this word. எல்லா கரங்களை தட்டி இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. Amen. Get ready. Get ready for a season of prayer. ஜெபத்தின் காலத்திற்கு ஆயத்தமாகுங்க. I will dig till I get. நான் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் தோண்ட போகிறேன். Hey, you may take anything, but I will dig. You can't take away my promise. நீ என்னுடைய எதனால எடுத்துக்கொள்ளலாம், என்னுடைய வாக்குத்தத்தத்தை நீ எடுத்துக்கொள்ள முடியாது. You can take away my coat. என்னுடைய ஆடையை நீ எடுத்துக்கொள்ளலாம். You can take away my staff. என்னுடைய கோலை நீ You எடுத்துக்கொள்ளலாம். can take away my pen. என்னுடைய பேனாவை நீ You எடுத்துக்கொள்ளலாம். can take away my church. என்னுடைய சபையை நீ எடுத்துக்கொள்ளலாம். But you can't take away my vision. ஆனா என்னுடைய தரிசனத்தை நீ எடுக்க முடியாது. You can't take away my vision. என்னுடைய தரிசனத்தை நீ எடுக்க முடியாது. Because you are not the one who gave me the vision. காரணம் அந்த தரிசனத்தை கொடுத்தது நீ கிடையாது. The vision is given by my Father. அது என்னுடைய தகப்பனிடத்திலிருந்து வந்தது. Until he tells, I will keep on digging it. அவர் சொல்லுகிற வரைக்கும் நான் தோண்டிக்கொண்டே இருப்பேன். Amen. That is what Isaac did. அதுதான் ஈசாக்கு செய்தார். Dig. தோண்டிட்டே இருந்தார். Amen. Tell your neighbors,
உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, Amen. I'm not going to be free again. No more. I'm not going to be free no more. நான் இனிமேல் ஃப்ரீயா இருக்க போறது இல்லைன்னு சொல்லுங்க. Amen. Don't think till now how I am. I'm not going to be like that. இப்போ வரைக்கும் இருந்தது மாதிரி இனிமேல் நான் இருக்க போறது இல்லைன்னு சொல்லுங்க. Don't talk to me so much in the mobile. ஏன்டா அதிகமா ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. Don't give me silly jokes. எனக்கு தேவையில்லாத காமெடி எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காதீங்க. Now I don't have time to talk more. உங்கள்ட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. I don't have time to argue more. உங்கள்ட்ட வாக்குவாதம் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. I don't have time to fight with you. உங்களோட சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. I don't have time to fight for the stage. மேடைக்காக உங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. I don't have time to tell about what and all I lost in my life. என்னோட வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தேனோ அதை சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. Because before this year end I want to take my Rehoboth. காரணம் இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள என்னோட ரெகோபோத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். Because before this year end I want to say my God has blessed me with my Rehoboth. காரணம் இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள நான் சாட்சியாக சொல்லணும், கர்த்தர் எனக்கு என்னுடைய ரெகோபோத்தை கொடுத்து விட்டார். Yes, God has given me my Rehoboth. கர்த்தர் எனக்கு என்னுடைய ரெகோபோத்தை கொடுத்து விட்டார். Anybody here receiving this word? எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கீங்க? Anybody here receiving this word? எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கீங்க? Enemy, your duty to steal, you steal. My duty is to pray, I will pray. உன்னுடைய வேலை திருடுறதுனா திருடு, என்னுடைய வேலை ஜெபிக்கிறது நான் ஜெபிப்பேன். If your duty is to break, you break. My duty is to fast, I will fast. உன்னுடைய வேலை உடைக்கிறதுனா உடைச்சுக்கோ, என்னுடைய வேலை உபவாசிக்கிறது நான் உபவாசிப்பேன். Amen. Get ready. ஆயத்தமாகுங்க. I don't know why the Lord is telling me. ஏன் ஆண்டவர் சொல்றார் தெரியல. Amen. September month will be the month of prayer in this church. செப்டம்பர் மாதம் இந்த சபையின் ஜெப மாதமாக இருக்கும். Amen. The month of prayer in this church. இந்த சபையினுடைய ஜெப மாதம். But October month. ஆனா அக்டோபர் மாதம். Amen. October month. அக்டோபர் மாதம். I prophesy நான் தீர்க்கதரிசனமா சொல்கிறேன். in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால. Let this be a month of glory in the name of Jesus. மகிமையின் மாதமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால. Amen. Let it be a month of glory in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால ஒரு மகிமையின் மாதமாக இருக்கட்டும். Only prayer can bring glory. ஜெபம் மாத்திரம் தான் மகிமையை கொண்டு வர Amen. முடியும். Let's go to prophesy. The Spirit of the Lord is telling me, come forward. பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்கிறார். Benny, come forward. I mean, he's from last one day he's with me. I can't go without prophesying to him. பென்னி என் கூட இருக்கிறாரு. உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லாம நான் போக முடியாது. I mean, God has great anointing upon your life. உங்க மேல பெரிய அபிஷேகத்தை ஆண்டவர் I mean, வச்சிருக்காரு. the one who is wearing with specs, can you just come forward? கண்ணாடி போட்டுருக்கறவங்க முன்னாடி வாங்க. Yes, the one who is carrying a baby. பஸ். And our dear wonderful Pastor David as a family, just come forward. I mean, I don't have time. I'm just prophesying what and all God said. I have to say it and finish it. I mean, because I don't know. I'm not a preacher. I'm a prophet, so I have to prophesy and finish it before the time finishes. நேரத்துல நான் சீக்கிரமா தீர்க்கதரிசனம் சொல்ல விரும்புறேன். நான் போதகர் இல்ல, நான் ஒரு தீர்க்கதரிசி. அதனால தீர்க்கதரிசனம் you introduced me, your name as Benny Israel. Am I true? உங்களுடைய பேரை நீங்க பென்னி இஸ்ரேல்னு சொல்லி என்கிட்ட But I அறிமுகப்படுத்துறீங்க. don't know why I see C. ஆனா ஏன் நான் அந்த சீங்கிற வார்த்தையை பார்க்கறேன்னு தெரியல. I see initial C. உங்களுடைய இனிஷியல் சி. What's your full name? Benny Israel. My father name is Chinnaswamy Prabharan. So Father name is Chinnaswamy Prabhakar. Church, can you just clap your hands and praise the Lord? ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்களா? I mean, the Lord is telling me ஆண்டவர் சொல்லுகிறார் பென்னி. in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் In coming years, வருகிற ஆண்டுகள்ல the C is going to be P. I mean, Prophet Benny Israel. This is what, as your dream, as you wanted, in the name of Jesus, the Lord is telling me your vision, God is going to fulfill it, my dear brother Benny. நீங்க விரும்பினபடி அந்த சி வந்து பி ஆக மாறப்போகுது. ப்ராஃபட் பென்னின்னு அழைக்க போறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் அந்த விருப்பத்தின்படி நிறைவேற போகிறது. Amen. ஆமென். Amen. He's already a big, he already sees the vision of the Lord. அவர் ஏற்கனவே கர்த்தருடைய தரிசனங்களை பார்த்து கொண்டு Amen. இருக்கிறார். Today morning he was telling, இன்னைக்கு காலையில அவர் சொல்லி கொண்டிருந்தார். Aaron, God has blessed you with healing gift. ஆரன் உங்களை ஆண்டவர் அந்த சுகமளிக்கிற வரத்தோடு ஆசீர்வதித்திருக்கிறார். Use that healing. அந்த சுகமாக்குற வரத்தை பிரயாசப்படுத்துங்க. I mean, you believe or not believe, from last 4 months God is doing mighty healings in my ministry. நீங்க நம்புறீங்களா இல்லையோ, கடந்த 4 மாதங்களாக என்னோட ஊழியத்துல ஆண்டவர் அற்புத சுகங்களை செய்து வருகிறார். And at the end of this ministry we are going to pray for healing. இன்னைக்கு இந்த ஊழியத்தின் முடிவில் சுகத்திற்காக ஜெபிக்க போகிறோம். In the name of Jesus, the Spirit of the Lord is telling me, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பார்த்து சொல்கிறார். I command in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளையிடுகிறேன். don't stop to dig. தோண்டுகிறதை நிறுத்தாதீங்க. Till you get it, dig it, my dear brother. Till you get it. Till you get it, dig it. நீங்க அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் தோண்டி கொண்டு இருங்க. Till you are blessed, dig it. நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிற வரைக்கும் தோண்டி கொண்டு இருங்க. Finally you will tell. கடைசில சொல்லுவீங்க, Enemy tried.
பிசாசு முயற்சித்தான், but he did not win ஆனா அவன் ஜெயிக்கல. because I won. காரணம் நான் ஜெயிச்சேன். I won. நான் In the ஜெயிச்சிட்டேன். name of Jesus, may God bless you. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. The Spirit of the Lord is telling me, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், when I see you, I see a prayerful Daniel. உங்களை பார்க்கும்போது ஜெபிக்கிற தானியேலாக நான் And when I பார்க்கிறேன். see a prayerful Daniel, ஜெபிக்கிற தானியேல். man, what's your name? That's his name. That's his name. Sabri Daniel. Amen. Sabri Daniel. Amen. I see a prayerful Daniel. ஜெபிக்கிற தானியேலை நான் பார்க்கிறேன். Amen. The Lord is telling me, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், season to cry, அழுகிறதற்கான ஒரு காலம், season to laugh, சிரிக்கிறதற்கு ஒரு காலம், season to sow, விதைக்கிறதுக்கு ஒரு காலம், season to reap, அறுக்கிறதுக்கான ஒரு காலம், season to born, season to die. பிறக்கிறதுக்கு ஒரு காலம், இறக்கிறதுக்கு ஒரு காலம். If there is a birthday for famine, there is a death day also for famine. பஞ்சத்துக்கு ஒரு பிறந்த நாள் இருக்குன்னா பஞ்சத்துக்கு இறக்கிற ஒரு நாளும் இருக்குது. But your promises will never die. ஆனா உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் Amen. அழிய Your போறது இல்ல. promises will never die. உங்களுடைய வாக்குத்தத்தம் ஒரு நாள் அழிந்து போகிறது இல்ல. You stand for me, நீங்க எனக்காக நில்லுங்க, I will stand for your family. நான் உங்க குடும்பத்திற்காக நிப்பேன். I will look after your family. நான் உங்க குடும்பத்தை பார்த்துக்கொள்வேன். I will take care of your children. உங்க பிள்ளைகளை நான் I பார்த்துக்கொள்வேன். will take care of your need. உங்களுடைய தேவைகளை நான் The Lord is பார்த்துக்கொள்வேன். telling me, கர்த்தர் சொல்கிறார், your need is going to be my need in the name of Jesus. உங்களுடைய தேவை என்னுடைய தேவையா இருக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்கிறார். Amen. ஆமென். Amen. Abraham died many years before. ஆபிரகாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மரித்து போயிட்டார். But when still God is speaking to Isaac, ஆனா ஈசா கூட ஆண்டவர் பேசிட்டு God இருக்கும்போது says, ஆண்டவர் the சொன்னார், promise I made to Abraham I did not forget. நான் ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை மறக்கலன்னு Amen. சொல்றார். Abraham is no more my brother, ஆபிரகாம் அப்ப உயிரோடே இல்ல, but still he remembers. ஆனா கர்த்தர் நினைவு கூர்ந்திருந்தார். Amen. Surrender your life, surrender your family to the Lord. He will remember till the end. உங்க குடும்பத்தை ஆண்டவரிடத்துல அர்ப்பணிச்சிருங்க, அவர் கடைசி வரைக்கும் அவர் நினைவோடு இருப்பார். I don't know why the Lord is telling me, ஏன் கர்த்தர் சொல்கிறார் தெரியல. in coming years what you are doing will grow. வருகிற நாட்கள்ல நீங்க செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் பெருக்கமடைய போகிறது. Now it is small, இப்ப அது சிறுசா இருக்குது, but there will be a own building for what you are doing now. நீங்க செய்து கொண்டிருக்கிறதுக்கு தனிப்பட்ட ஒரு கட்டடம் வரப்போகுது. Amen. There will be own building that I see people will flourish more. அந்த இடத்துல வந்து ஜனங்கள் விருத்தி அடைந்து அதிகமாய் விருத்தி அடைவார்கள். You learn Tamil, you learn Hindi, you learn English, because many all around India the people are going to come and study the word of God in this place. இந்த இடத்துல அநேகர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்க போறாங்க. சீக்கிரமா தமிழ், ஆங்கிலம், ஹிந்தின்னு எல்லா மொழியும் நீங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. In charge will become big. May God bless you. Amen. The Spirit of the Lord is just telling me. பொறுப்புகளை தருவார். Amen. The Lord is telling me, கர்த்தர் சொல்கிறார், get ready. ஆயத்தமாகுங்க. Get ready. ஆயத்தமாகுங்க. Amen. There is an angel waiting out of your home. உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு தேவதூதன் காத்து கொண்டிருக்கிறார். Amen. There is an angel waiting out of your உங்க home வீட்டுக்கு வெளியே ஒரு தேவதூதன் காத்து to கொண்டிருக்கிறார். take out famine, பஞ்சத்தை எடுத்து போடும்படி, to bless you, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, to bless you. உங்களை Amen. ஆசீர்வதிக்கும்படி. The Lord is telling me, கர்த்தருடைய ஆவியானவர் your சொல்கிறார், house won't be remembered as a house of famine. Your house will be remembered as a house of bread, as a house of life, as a house of victory, as a house of joy. பஞ்சத்தின் வீடா உங்க வீடு காணப்படாது. அது அப்பத்தின் வீடாக, ஆசீர்வாதத்தின் வீடாக, அது மகிழ்ச்சியின் வீடாக, நிரம்பி வழிகிற வீடாக உங்க வீடு இருக்கும். Amen. The Lord is telling me, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், in which same place Hannah cried, in that same place Hannah brought a blessing. அண்ணா அழுது கொண்டிருந்த அதே இடத்துல அண்ணால் ஆசீர்வாதத்தை கொண்டு The வந்தார். Lord is telling me the church will see your answer. இந்த சபை உங்களுடைய பதிலை பார்க்கும். The church will see your blessing. சபை உங்களுடைய ஆசீர்வாதத்தை But பார்க்கும். stay where you are. ஆனா நீங்க இருக்கிற இடத்துல இருங்க. Don't give up praying. உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. The third time, Rehoboth is on your way. May God bless மூணாவது you. முறை ரெகோபோத் உங்க வழியில வந்து கொண்டிருக்கிறது. And கர்த்தர் Pastor David, the Spirit of the Lord is telling me. பாஸ்டர் டேவிட் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், Amen. Caleb காலேப் was a wonderful, devoted man. அவன் ஒரு நல்ல அர்ப்பணித்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தான். Amen. Caleb is 85 years old in Joshua chapter 13. யோசுவா 13வது அதிகாரத்துல காலேபுக்கு 85 வயதா But இருந்தது. Caleb is still telling, ஆனா காலேப் இன்னும் சொல்லிக் கொண்டிருந்தான், Joshua, யோசுவா give me that land, I will fight. அந்த இடத்தை எனக்கு கூட நான் போராடி ஜெயிச்சுக்கிறேன். He's 85 years old but did not forget to fight. அந்த 85 வயசுலயும் அந்த போராடுகிறத அவர் மறந்து போகல. Lord is telling me, கர்த்தர் சொல்கிறார், be devoted. அர்ப்பணத்தோடு இருங்க. Stand where you are. நீங்க இருக்கிற இடத்துல இருங்க. There will be a season where ஒரு காலம் வருகிறது. not only Joshua, Caleb will also be remembered. யோசுவா மாத்திரம் இல்ல, காலேபும் நினைவு கூறப்படுவார். Wherever Joshua is written there and all, Caleb also was written. யோசுவாவோட பேர் எங்கெல்லாம் எழுதப்பட்டிருந்ததோ அங்க காலேபுடைய பேர் எழுதப்பட்டிருந்தது. Bible says Joshua and Caleb were different spirits. They had different spirits. வேதம் சொல்கிறது யோசுவாவும் காலேபும் வேறே ஆவியுடையவர்களா இருந்தார்கள். When Moses was afraid, Caleb stood and said, we will take over
that land. மோசே பயந்த போது காலேப் சொன்னார் நம்ம போய் அந்த இடத்தை சொந்தரிப்போம். Use your words. உங்க வார்த்தைகளை பயன்படுத்துங்க. Stand where you are. இருக்கிற இடத்துல இருங்க. Glory to glory in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால மகிமையின் மேல் மகிமை. Glory to glory in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால மகிமையின் மேல் மகிமை. Lord, I bless this family, O Lord. ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. Lord, let your grace be over this family. ஆண்டவரே உம்முடைய கிருபை இந்த குடும்பத்தின் மேல In the இருக்கட்டும். name of Jesus. இயேசுவின் நாமத்தினால Lord, you never forget the one who stands for you. ஆண்டவரே உமக்காக நிற்கிறவங்களை நீங்க ஒரு நாளும் மறந்து போகிறது In இல்ல. the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால Let them be a Levi tribe in the name of Jesus. You be their heritage. You be their fortress. In the mighty name of Jesus, I bless them. எப்படி லேவிக்கு நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்களோ அதே போல இவங்களுக்கு நீங்களே சுதந்திரமா இருங்க. நீங்க அவங்களுக்கு அடைக்கலமா அரணாக இருங்க I ஆண்டவரே. don't know why the Lord is telling me. ஏன் ஆண்டவர் சொல்றாரு தெரியல. He's going to be a best dad in your life. அவரே உங்களுக்கு சிறந்த தகப்பனாக இருக்க And போகிறார். you are going to be a best father in many people's life. நீங்க அநேகருடைய வாழ்க்கையில சிறந்த தகப்பனா இருக்க I போறீங்க. mean, you are going to be the best father. நீங்க சிறந்த தகப்பனா இருக்க I mean, போறீங்க. get ready for new experience. புதிய அனுபவங்களுக்கு ஆயத்தமா இருங்க. God has not forgotten. கர்த்தர் உங்களை மறந்து போகல. God remembers. கர்த்தர் நினைவு God கூறுகிறார். remembers every prayer. கர்த்தர் உங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நினைவு And கூறுகிறார். it's not late, it's perfect. May God bless you. இது தாமதம் இல்ல, இது சரியான வேலை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you so much. I'm going to finish it in another 10 minutes. இன்னொரு 10 நிமிஷத்துல முடிக்க போகிறேன். Because from last 3 to 4 days I have been preaching. கடந்த 3-4 நாட்களாக நான் தொடர்ந்து I think போய்த்து கொண்டே இருக்கிறேன். this is my 15th section I am preaching. இது என்னுடைய 15வது செஷன். But I'm not everywhere I say. நான் எல்லா இடத்துலயும் சொல்லுகிறது உண்டு. I will never ever be what you say bored to say prophecy. Every time I say prophecy I feel more. நான் தீர்க்கதரிசனம் சொல்லி எனக்கு போர் அடிச்சதே கிடையாது. அது குறித்து சந்தோஷம் அடைந்து இன்னும் அதிகமா சொல்ல விரும்புறேன். I will never be exhausted when I prophesy. நான் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது சோர்ந்து போகிறதே கிடையாது. Because when God is happy, காரணம் கர்த்தர் சந்தோஷமா இருக்கும்போது, when people of the Lord is happy, கர்த்தருடைய ஜனங்கள் சந்தோஷமா I'm so இருக்கும்போது, happy to be as a mediator for them. அவங்களுக்கு ஒரு நடுநிலையாளரா அது வழியா இருக்கிறது குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். I'm going to finish. The word says in Ruth. நான் முடிக்க போறேன். கர்த்தருடைய வார்த்தை ரூத்ல சொல்லுகிறது. In 20, 21, 22 she comes back to Bethlehem. 20, 21, 22ல அவங்க திரும்ப பெத்லெஹேமுக்கு வர்றாங்க. Naomi and Ruth catching hands together. நகோமியும் ரூத்தும் ஒண்ணா கை பிடிச்சிட்டு வராங்க. 2 generations catching hand together. 2 தலைமுறைகள் ஒன்றாக கை கோர்த்திருக்கிறது. Vijay, come forward. The Lord is God already showed your name yesterday. விஜய் முன்னாடி வாங்க. ஆண்டவர் நேற்றுக்கே உங்க பேரை காண்பித்தார். The Lord is telling me, கர்த்தர் சொல்லுகிறார், generations to generation. தலைமுறையிலிருந்து தலைமுறைகளுக்கு. Generations to generation. தலைமுறையிலிருந்து The தலைமுறைகளுக்கு. Spirit of the Lord is telling me, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், get ready. ஆயத்தமாங்க. He remembers. அவர் நினைவு கூறுகிறார். Anybody in your family here? உங்க குடும்பத்துல யாராவது வந்திருக்காங்களா? Amma irukanga. The Lord is telling me, come forward, Amma. முன்னாடி வாங்க. It is your Amma's prayer you are standing here. அம்மாவுடைய ஜெபத்தினால தான் நீங்க இங்க இருக்கீங்க. It is your Amma's prayer which you are standing here. உங்களுடைய அம்மாவினுடைய ஜெபத்தினால தான் இங்க இருக்கீங்க. Many time enemy try to take you out of this world. அநேக முறை சத்துருவானவன் உங்களை இந்த உலகத்தை விட்டு எடுத்துடலாம்னு முயற்சித்தான். I don't know why. Vijay, ஏன் தெரியல விஜய். H A R I. I don't know. Hari. Second name Hari. That is what the Lord is telling me. அவருடைய இரண்டாவது பேர் ஹரி. கர்த்தர் சொல்லுகிறார், God knows you. கர்த்தருக்கு உங்களை தெரியும். God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God blesses you. கர்த்தர் உங்களை In ஆசீர்வதிக்கிறார். the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Lord, I bless this generation. ஆண்டவரே இந்த தலைமுறையை நான் ஆசீர்வதிக்கிறேன். Let this generation be a victorious generation in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வெற்றி சிறக்கிற தலைமுறையா இந்த தலைமுறை இருக்கட்டும் ஆசீர்வதிக்கிறேன். Naomi and Ruth are coming back to Bethlehem. நகோமியும் ரூத்தும் பெத்லெஹேமுக்கு திரும்பி வர்றாங்க. Naomi's half of the life is over. நகோமியினுடைய பாதி வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. But Ruth's future is waiting. ஆனா ரூத்துனுடைய எதிர்காலம் இன்னும் இருக்குது, Your காத்திருக்குது. future is waiting. உங்களுடைய எதிர்காலம் காத்திருக்குது. Auntie, the Lord is telling me what and all you lost. ஆண்டி நீங்க எதெல்லாம் இழந்து போனீங்களோ, He's going to bring it back. விஜய் உங்களுக்கு திரும்ப கொண்டு வர போறார். At the end I see. நான் கடைசில இப்படி பார்க்கிறேன். Naomi, it was easy for Naomi to look after her children. நகோமிக்கு அவங்களுடைய குழந்தைகளை பார்க்கிறது எளிதா இருந்தது. But Naomi had a duty to look after Ruth's children. ஆனா இப்ப நகோமிக்கு ரூத்துனுடைய பிள்ளைகளை பார்க்கிறது ஒரு வேலையா மாறிடுச்சு. She's old. அவங்களுக்கு இப்ப வயசாயிருச்சு. Her organs are going down. அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் பலவீனமாயிருச்சு. But God says, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், Naomi,
நவோமி, your bigger task is waiting. உங்களுடைய பெரிய பொறுப்பு இனிமேதான் இருக்குது. God is telling me your bigger task is waiting. உங்களுடைய பெரிய பொறுப்பு இன்னும் இருக்குது. You're going to see your generations and generations praising Jesus and preaching Jesus and standing for Jesus and doing mighty things for Jesus. உங்களுடைய தலைமுறை கர்த்தரை துதிக்கிறத, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறத, கர்த்தருக்காக எழும்புகிறத நீங்க பார்க்க போறீங்க. You're going to build many things. கர்த்தர் अनेक காரியங்களை கட்ட போகிறார். I mean, you're going to renovate many things. நீங்க अनेक காரியங்களை புதுப்பிக்க I போறீங்க. mean, you're going to tell நீங்க சொல்ல போறீங்க, this is done by only God. இது கர்த்தரால மாத்திரம் தான் நடந்தது. May God bless you. As your name, you will be victory in everything. உங்க பேரை போலவே நீங்க எல்லாவற்றிலும் வெற்றியாளரா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை May God ஆசீர்வதிப்பார். bless you. You can have your seat. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. The word of God says, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, Naomi and Ruth is coming back. நகோமி ரூத்து திரும்ப வர்றாங்க. 2 generations. இரண்டு தலைமுறைகள். I mean, one is already lived, another one is waiting to live. ஒன்னு ஏற்கனவே வாழ்ந்து முடிச்ச சந்ததி, இன்னொன்னு வாழ காத்திருக்கிற சந்ததி. I mean, she goes and she's cutting harvest in Boaz field. ரூத் போய் போவாசுடைய வயல்வெளியில அவங்க இந்த அறுவடையை அறுத்து கொண்டு இருக்காங்க. But wait for a second. ஆனா ஒரு நிமிஷம் பொறுங்க. I mean, 22nd verse says, 22வது வசனம் சொல்கிறது, can you just read it 21 22? Yes. both the verses 22 you can read it. இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான Yes. தன் மருமகள் ரூத்தோடும் கூட Yes. மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். திரும்பி வந்தார். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். Amen. ஆமென். As I said before, நான் சொன்னது போல many people sow, many people reap. அநேகர் விதைச்சாங்க, அநேகர் அறுத்தாங்க. But some people reap the blessing which they did not sow only. ஆனா சில பேர் அவங்க விதைக்காத அறுவடையா அறுப்பாங்கன்னு சொன்னேன். I mean, Naomi did not sow here. இங்க நகோமி விதைக்கல. But she came at the perfect time of the harvest. ஆனா அந்த அறுவடையின் சரியான நேரத்துல அவங்க திரும்பி Hey, வந்தாங்க. this is not accident, my brother. இது வந்து ஒரு தற்செயலா Hey, நடந்தது this இல்ல is not brother. accident, my ஒரு brother. தற்செயலா நடந்தது இல்ல. Naomi, you were in the famine, but God is preparing an harvest for you in this Bethlehem, so that when you enter, you will have harvest everywhere you see. நகோமி, நீங்க பஞ்சத்துல இருந்தீங்க, ஆனா நீங்க திரும்பி வரும்போது அப்படியே இருக்க போறதில்ல. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு அறுவடையை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்க திரும்பி வந்து பெத்லகேம்ல உங்களுடைய அறுவடையை அறுக்க போகிறீங்க. Naomi enters to Bethlehem, harvest is there everywhere. நகோமி பெத்லகேம் திரும்பி வராங்க, எல்லா பக்கமும் அறுவடை. It's not accident, it's God's plan. அது தற்செயலா நடந்ததில்ல, அது கர்த்தருடைய திட்டம். When God is working where the places you can't see. நீங்க பார்க்க முடியாத இடங்கள்ல கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். When God is silent, கர்த்தர் அமைதியா இருக்கும்போது there is a period you should understand something violent is coming. நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தர் ஏதோ மிகப்பெரிய காரியத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி I mean, கொண்டிருக்கிறார். something big is coming. பெரிய காரியம் வந்து கொண்டிருக்குது. That is what Old Testament and New Testament middle there is an empty page. அதுதான் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு நடுவுல ஒரு காலி இடம் இருக்குது. I mean, that indicates many years. அது வந்து அநேக வருஷங்களுக்கு குறியீடாக I mean, இருக்குது. many years God was silent. அநேக ஆண்டுகள் கர்த்தர் அமைதியாக இருந்தார். But then it starts, Jesus is born. ஆனா அது திரும்ப ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தார். If there is a silent period, உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியான காலம் இருக்குனா, there is a period where you rejoice as a family. நீங்க குடும்பமா மகிழ்ச்சியா இருக்க போகிற காலம் I வருகிறது. mean, Ruth comes back. உங்களுடைய இளமை திரும்புகிறது. Ruth comes back. ரூத் திரும்ப வரும்போது, I mean, she's cutting down the harvest. அவங்க அந்த அறுவடையெல்லாம் அறுத்து கொண்டு I இருக்காங்க. mean, she's cutting down the harvest. அங்க அறுவடையெல்லாம் அறுத்து கொண்டு இருக்காங்க. And there comes, அவங்க திரும்ப வரும்போது, I mean, Boaz sees Ruth. அங்க ரூத்த போவாஸ் பார்க்கிறார். I mean, suddenly Boaz tells, திடீர்னு போவாஸ் ரூத்த பார்த்து சொல்றாரு, hey, who is that lady? இல்ல ரூத்த பார்த்து சொல்ல, ரூத் பார்த்து அது யாருன்னு கேக்குறார். I mean, keep some harvest for her. அவளுக்கென்று சில அறுவடையை வச்சிருங்க. I mean, keep some harvest for her. அவளுக்கென்று சில அறுவடையை வச்சிருங்க. God has kept something for you. கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை I வைத்திருக்கிறார். mean, tell your neighbors, God has kept something for you. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கென்னு ஆண்டவர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். I mean, as today we have our birthday sister here. As we have our birthday girl here, the Lord is telling me God has kept something for you. இன்னைக்கு பிறந்த நாள் காண்கிற ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கென்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். God has kept some gifts for you. ஆண்டவர் உங்களுக்கென்னு சில பரிசுகளை வைத்திருக்கிறார். Which you did not sow. நீங்க விதைக்காத பரிசுகள். Which your father and mother sow. உங்க தாயும் தகப்பனும் விதைத்த காரியங்கள். I mean, which they sow. அவங்க விதைத்தது. The Lord is telling me harvest is near. ஆண்டவர் சொல்றாரு, அறுவடை பக்கத்துல இருக்குது. Harvest is already there. You are already in the harvest ground. நீங்க ஏற்கனவே அந்த அறுவடையின் பூமியில தான் I mean, இருக்கீங்க. I don't know why the Spirit of the Lord is telling me. ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறான்னு I mean, தெரியல. there will be a season where I can't see you like this.
நான் ஒரு காலம் வருது உங்களை நான் இப்படி பார்க்க முடியாத ஒரு காலம். Amen. There will be a season where you and your family travel from one place to another place, one place to another place, and preaching the word of God. Not only Pastor Zach, you are also standing in a pulpit and preaching the real word of God. காரணம் அந்த காலத்துல நீங்களும் பாஸ்டர் சாக் மாத்திரம் இல்ல, நீங்க குடும்பமா அநேக இடங்களுக்கு போய் நீங்க ஊழியம் செய்ய போறீங்க. பாஸ்டர் சாக் மாத்திரம் இல்ல, நீங்களும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறத பார்க்கறேன். குடும்பமா நீங்க டிராவல் பண்ண போறீங்க. Because the blood of revival runs in you. காரணம் உங்களுடைய ரத்தத்துல எழுப்புதலின் ரத்தம் Amen. ஓடுகிறது. Revival is blood runs in you. எழுப்புதலின் ரத்தம் உங்களுக்குள்ள And ஓடிக்கொண்டிருக்குது. you are going to preach that revivalist in the name of revival in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால அந்த எழுப்புதலை நீங்க போதிக்க போறீங்க. I don't know why, sister, the Lord is telling me. ஏன் தெரியல சகோதரி, கர்த்தர் இதை You are சொல்லுகிறார். going to preach. நீங்க ப்ரீச் பண்ண You are போறீங்க. going to teach. நீங்க கற்றுக் கொடுக்க You போறீங்க. are going to prophesy. நீங்க தீர்க்கதரிசனம் சொல்ல The போறீங்க. Lord is telling me thumb finger. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த தம் ஃபிங்கர், Amen. The one which can touch everything easily. இந்த எல்லா விரல்களையும் எளிதாக தொட முடிகிற இந்த தம் ஃபிங்கர், Amen. Everything it can touch. அது எல்லாவற்றையும் தொட It முடியும். can activate everything easily. அது எளிதாக இது எல்லாவற்றையும் அதால தொட Amen. முடியும். This finger cannot touch everything easily. இந்த விரல் எல்லா விரலையும் ஈஸியா தொட It முடியாது. should just we need a moment of second, but this can touch easily everything. அதுக்கு இன்னொரு விரல் தேவை, ஆனா இந்த விரல்னால எல்லாவற்றையும் தொட முடியும். You are going to touch everything in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் நீங்க தொட May போறீங்க. God open every doors of ministry in your life. உங்க வாழ்க்கையில ஊழியத்திற்கென்று எல்லா கதவுகளையும் கர்த்தர் திறக்க போகிறார். Let this year be the best year in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டா இருப்பதாக. Let it be the best year in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆண்டு சிறந்த ஆண்டா The இருப்பதாக. Lord is telling me since last 4 years God is preparing. கர்த்தர் உங்களை கடந்த 4 வருஷமா உருவாக்கி கொண்டு இருக்கிறார். God is preparing. கர்த்தர் உங்களை And உருவாக்குகிறார். now you are back to Bethlehem. இப்போ நீங்க பெத்லகேம் திரும்ப Now வந்துட்டீங்க. God has kept a Boaz. Amen. Now Boaz is bringing a part of blessing for you. இப்போ உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த 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 பகுதியை போவாஸ் கொண்டு வந்து And கொண்டிருக்கிறார். the Lord is telling me கர்த்தர் சொல்கிறார், in which place Ruth went as a harvest, as the chopper of the harvest. அந்த அறுவடை அறுக்கிற எந்த நிலத்துக்கு ரூத் போனாங்களோ, She went as a worker, அவர் வேலை செய்கிற நபரா அந்த இடத்துக்கு but போனாங்க. she became the owner of that land. ஆனா அதே நிலத்தினுடைய ஓனர் உரிமையாளரா அவங்க She மாறுறாங்க. became the owner of that land. அந்த நிலத்தினுடைய உரிமையாளரா மாறுறாங்க. Get ready for ownership in the name of Jesus. May God bless you. இயேசுவின் நாமத்தினால அந்த உரிமை கொண்டாடுகிற நபரா மாறுங்க. Thank கர்த்தர் you உங்களை so much. ஆசீர்வதிப்பார். Thank you so much. Amen. 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 The word says வார்த்தை சொல்லுகிறது, Boaz kept something for Ruth. போவாஸ் ரூத்துக்கு என்று ஒரு காரியத்தை வைத்திருந்தார். Married Ruth. திருமணமான ரூத். Amen. Married Ruth. Then married Ruth. போவாஸ் ரூத்தை திருமணம் செய்தார். Amen. Amen. They were wonderful, blessed family. அவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா மாறினாங்க. Amen. Brings Obed out. அவங்க மூலமா ஆண்டவர் ஓபேதை கொடுத்தார். Amen. Takes Obed to Naomi இப்போ ஓபேதோட நகோமிட்ட போறாங்க. and gives to Naomi. அது நகோமிட்ட கொடுக்கறாங்க. Hey Naomi, you said you want to die. You don't want me. நகோமி, நீங்க வாழ விரும்பல, மரிக்க விரும்புறேன்னு சொன்னீங்க. You said you don't want me. You said you don't want me. என்னை வேணான்னு நீங்க சொன்னீங்க நகோமி. See, I have given you an Obed. பாருங்க, உங்களுக்கு நான் ஒரு ஓபேதோட வந்திருக்கிறேன். Now take care of him. இப்போ ஓபேதை நீங்க தான் வளர்க்கணும். Amen. See your blessings till the day you are here. நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களோட ஆசீர்வாதத்தை நீங்க பார்த்து அனுபவிக்க போறீங்க. Amen. You have lost children, but I have gave you back the children. உங்க பிள்ளைகளை நீங்க இழந்து போனீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு புது பிள்ளை நான் Amen. கொடுத்திருக்கிறேன். I have given you a best task in your life. உங்க வாழ்க்கையினுடைய சிறந்த ஒரு வேலையை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். Amen. Look at your neighbors and tell. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, Amen. Best is yet to come. உங்களுடைய சிறந்தது வரப்போகிறது. Best is yet to come. உங்களுடைய சிறந்தது வரப்போகிறது. Amen. Don't be lazy. சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. Amen. Don't give up. விட்டுறாதீங்க. The best is yet to come. உங்களுடைய சிறந்தது வந்து கொண்டிருக்கிறது. Amen. Come back to that prayerful atmosphere. அந்த ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வாங்க. Because you need prayers again, because the best is coming. காரணம் உங்களுக்கு ஜெபம் அதிகம் தேவை. காரணம் உங்களுடைய சிறந்தது வந்து கொண்டிருக்கிறது. Amen. ஆமென். Amen. Are you all ready? இப்போ எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? Amen. Let's all have a word of prayer. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். And I bless the church. அந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன். Amen. Yesterday I said one word. நான் நேற்றுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். Amen. There were people less, but I would like to say it again because more people are there. நேற்றுக்கு ஜனம் கம்மியா இருந்தாங்க, அதனால நான் திரும்ப People were full, but now there are more people. இப்போ அநேக ஜனங்க நேற்றுக்கு வந்ததை விட இன்னைக்கு அதிகமான ஆட்கள் Amen. வந்திருக்காங்க. Yesterday I said, ஆனால் நேற்றுக்கு ஒரு காரியம் சொன்னேன். Amen. The widow's hand went till the last of the pot. விதவையினுடைய கரம் வந்து அந்த பானையினுடைய கடைசி வரைக்கும் போச்சு. Amen. Because it was the last portion. காரணம் அந்த மாவு ரொம்ப கம்மியா இருந்தனால அது கீழ வரைக்கும் போச்சு. But she gave it to the prophet. ஆனா அது தீர்க்கதரிசிக்கு அவங்க She கொடுத்தாங்க. gave it to the Lord.
அதை கர்த்தருக்கு கொடுத்தாங்க. Amen. The next time, அடுத்த தடவை Amen, her hand did not go till the last. அவங்க கை கீழே வரைக்கும் போகல. Amen, hand did not go till the last. அந்த கீழே வரைக்கும் அவங்க கை போகல. The wheat came on the top. காரணம் அந்த மாவு மேல வந்துருச்சு. The wheat came on the top. அந்த மாவு மேல வந்துருச்சு. How much ever she takes. அவங்க எவ்வளவு எடுத்தாங்களோ, How much ever she takes. அவங்க எவ்வளவு She எடுத்தாங்களோ, is not seeing the bottom. அவங்க அந்த கீழே அந்த அடி பாகத்தை பார்க்கவே இல்லை. I prophesy, நான் தீர்க்கதரிசனமா when சொல்லுகிறேன், something starts in your life, உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் துவங்கும் போது, are you starting for, Amen, are you thinking to do ministry? நீங்க ஒருவேளை ஊழியம் செய்ய நினைத்து கொண்டு Are you இருக்கிறீங்களா? thinking to surrender your children's? நீங்க உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கணும்னு I நினைக்கிறீங்களா? prophesy, நான் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், never ever there will be bottom in your life. உங்க வாழ்க்கையில ஒரு நாள் அந்த அடிமட்டத்தை பார்க்கிற காரியம் இருக்க போறது இல்ல. Let the wheat come on the top in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால அந்த மாவு மேலே வருவதாக. In your ministry, let the wheat come on the top. உங்களுடைய ஊழியத்துல அந்த மாவு மேலே In your வருவதாக. family, let the wheat come on the top. குடும்பத்துல அந்த மாவு மேலே In your வருவதாக. children's life, let the wheat come on the top. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த மாவு மேலே வருவதாக. Everything you are doing, let the blessing come on the top in the name of Jesus. நீங்க செய்கிற எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தினால அந்த மாவு மேலே வருவதாக. Amen. ஆமென். Amen. This family, the white shirt family, just stand up. And the last family, purple shirt. Yeah, Amen. The Lord is telling me, I prophesied to you both. ஆண்டவர் உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் தீர்க்கதரிசனமா சொல்ல விரும்புகிறார். Never again bottom. அடிமட்டத்தை நீங்க பார்க்க போறதே இல்ல. Amen. Never again bottom. அந்த கீழான பகுதியை நீங்க பார்க்க போறதே இல்ல. Especially if there is a Hannah who prays, there is God blesses a Samuel. அண்ணா ஜெபித்த போது ஒரு சாமுவேலை கொண்டு ஆண்டவர் The Lord ஆசீர்வதித்தார். is telling me there is big prayer warriors behind you. ஆண்டவர் சொல்றார் உங்களுக்கு பின்பதாக ஜெப வீரர்கள் இருக்கிறாங்க. Amen. There are big prayer promise leaders who are behind you. பெரிய ஜெபத்திற்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வீரர்கள் உங்க பின்னாடி இருக்கிறாங்க. And you won't never see the bottomness in your life in the name of Jesus. உங்க வாழ்க்கையில ஒரு நாள் அந்த கீழ்மட்டத்தை நீங்க பார்க்க போறதே இல்ல. You won't see the dryness in the name of Jesus. வாழ்க்கையில வறட்சி நீங்க பார்க்க போறதே இல்ல இயேசுவின் நாமத்தினால. The Lord is telling me, get ready. ஆண்டவர் சொல்கிறார் ஆயத்தமாங்க. The wheat is coming on the top. அந்த மாவு மேல வருகிறது. The wheat is coming on the top. உங்களுடைய மாவு மேல வந்து கொண்டிருக்கிறது. Amen. Take a pen, get ready. You're going to sign, you're going to put some signatures in the name of Jesus. பேனாவை கையில எடுத்துக்கோங்க. அநேக கையெழுத்துக்களை நீங்க போட போறீங்க. The blessing is coming on the top. உங்களுடைய ஆசீர்வாதம் மேல வருகிறது. You won't go in search of the blessing will come in search of you. ஆசீர்வாதத்தை தேடி நீங்க போறது இல்ல, ஆசீர்வாதம் உங்களை தேடி வர போகிறது. May God bless you. You can have your seat. The Spirit of the Lord is telling me, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், God has brought you to an harvest time. கர்த்தர் ஒரு அறுவடையின் காலத்திற்கு உங்களை அழைத்து I mean, வந்திருக்கிறார். you went when there was famine, but you are back when there is harvest. நீங்க போகும்போது பஞ்சத்தோட போனீங்க, ஆனா இப்ப திரும்ப வரும்போது இங்க அறுவடை இருக்குது. Don't expect Bethlehem to be every time famine. பெத்லகேம் எப்போதும் பஞ்சத்தோட இருக்கும்னு நினைக்காதீங்க. I mean, I say I don't expect your house every time to be famine. உங்களுடைய வீடு எப்போதும் பஞ்சமா இருக்கும்னு அதை எதிர்பார்க்காதீங்க. Hey, you are a promise house. உங்களுடைய வீடு அது வாக்குத்தத்தத்தின் You வீடு. are a promise house. நீங்க உங்களுக்கு வாக்குத்தத்தத்தின் வீடு இருக்குது. And I proclaim, நான் அதை பிரகடனமா சொல்லுகிறேன். I proclaim, நான் அதை பிரகடனப்படுத்துகிறேன். what and all you did not sow, the blessings are coming in your life. நீங்க விதைக்காததற்கான எல்லா ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. You are going to be owners in the place where you worked, in the place where you struggled, in the place where you did many things. God is going to give something for you. God is going to give something for you where you can tell, this is what the Lord has given me. நீங்க போராடி பிரயாசப்பட்ட அந்த எல்லா இடத்துல இருந்தும் ஆண்டவர் அதுக்குடைய பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது உங்களுடைய பங்கு. ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறார். என்னோடது நீங்க சொல்ல போறீங்க. You are starting something new. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை புதுசா ஆரம்பிக்கிறீங்க. I mean, get ready for name. Get ready for a name. ஒரு பெயருக்காக நீங்க ஆயத்தமாங்க. அதுக்கான ஒரு பெயரோட ஆயத்தமாங்க. God is telling me, get ready. ஆண்டவர் சொல்கிறார் ஆயத்தமாங்க. Something new is coming in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய காரியம் வந்து கொண்டிருக்கிறது. Amen. Church, if you can we all stand up? சபையை எல்லாரும் சேர்ந்து எழுந்து நிற்கலாமா? Amen. I'm going to finish it in another 3 minutes. ஒரு 3 நிமிடங்கள நான் முடிக்க போகிறேன். Amen. ஆமென். Church, are you ready? சபையை ஆயத்தமா இருக்கீங்களா? Amen. Best season. சிறந்த காலங்கள். Amen. I don't have time, but best season. டைம் இல்ல, சிறந்த காலம். Best season. சிறந்த காலம். From the time I stand here, the Lord is again pointing to your family and telling best season. நான் நின்னு கொண்டிருந்த நேரத்துல இருந்து ஆவியானவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், இந்த குடும்பத்திற்கு சிறந்தது 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 வருகிறது இயேசுவின் நாமத்தினால. Best season in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால சிறந்த காலம். Amen. ஆமென். Amen. Get ready. Hallelujah. Tava.
அல்லேலூயாட்டவர் ஆயத்தமாகுங்க. Amen. After your anniversary. உங்களுடைய அந்த ஆண்டு விழாக்கு அப்புறம். Amen. The Lord is telling me, Pastor. ஆண்டவர் சொல்கிறார், பாஸ்டர். Amen. Many marriages are going to take place. அநேக திருமணங்கள் நடக்க போகிறது. Amen. ஆமென். Every month there will be every one marriages. ஒவ்வொரு மாசமும் திருமணம் நடந்து கொண்டே இருக்க போகிறது. Amen. The delay is taking out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால தாமதங்கள் எடுக்கப்பட்டு போகிறது. Marriages are going to be happening. திருமணங்கள் நடக்க போகிறது. Church, let's all close our eyes. சபை எல்லாரும் கண்களை மூடலாமா? If you can just raise your hands where you are. இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்த முடிந்தவங்களா கரங்களை Amen. உயர்த்தி. Can you thank Jesus for speaking with you? உங்களோடு பேசின இயேசுவுக்கு நன்றி Can சொல்றீங்களா? you thank Jesus for speaking with this church? அவருடைய சபையோடு ஆண்டவர் பேசினதற்காக நன்றி It சொல்றீங்களா? was not me, it was God who is in me who spoke to this church. உங்கள்ட்ட பேசினது நான் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இந்த சபையோடு பேசினார். And he spoke to you because he loves you, because he needs you, because he has mighty things through you. அவர் உங்களை நேசிக்கிறபடினால, அவருக்கு நீங்க தேவையானபடினால, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறதுனால உங்களோட பேசினார். Lord, in the name of Jesus. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. Oh, yes, Jesus. நீர் என்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. Can we all sing it together? யாவே நீர் என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. Receive the word. Don't stop to pray, start to pray again. ஆண்டவரை துதிப்பதையும் ஜெபத்தையும் நிறுத்தாதீங்க. Dig your pits again. Dig your pits again. உங்களுடைய குழிகளை தோண்ட ஆரம்பிங்க. Rehoboth is near in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால ரெகோபோத் சமீபமா இருக்கிறது. யாவே நீர் என்றும் தஞ்சம். Yes, Jesus. தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. Yes, Jesus. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, Shakatarala moko shotorolo. Shakatarala mashatarala katiro roloko. Shamatarala kashatarala hitorolomo. Shotoroloko shotorolomaka. Shamatarala kashamata. Can you all just speak in tongues? Shamatarala kashamatoroloko. Shamatarala kashatarala. He's moving. ஆண்டவர் அசைவாடி He's கொண்டிருக்கிறார். moving here. ஆண்டவர் இந்த இடத்துல அசைவாடி He's கொண்டிருக்கிறார். moving here. ஆண்டவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். Shamatoroloko shataralaka. Yes, he's moving here. ஆண்டவர் இந்த இடத்துல அசைவாடி He's கொண்டிருக்கிறார். moving here in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Receive your harvest in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால உங்க அறுவடையை பெற்றுக்கொள்ளுங்க. Receive your harvest in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்க அறுவடையை பெற்றுக்கொள்ளுங்க. In the name of Jesus, Lord, I bless them, O Lord. இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை I ஆசீர்வதிக்கிறேன். command multiple blessings in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால அநேக வர்த்திக்க பண்ணுகிற ஆசீர்வாதம். I cancel every bottomness in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால இந்த குறைச்சி தாழ்ச்சி ஆகிய காரியங்களை கேன்சல் பண்ணுகிறேன். Let it come on the top. எல்லாம் மேல வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. In your mighty name, Jesus, ask and pray. வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Our God is a God of generations. நம்முடைய தேவன் தலைமுறைகளின் தேவன். If you are standing here, your generation will stand here. நீங்க எங்க நிப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய தலைமுறை இதே இடத்துல வந்து நிக்கும். I look at your generation உங்க தலைமுறையை பார்த்து சொல்லுகிறேன். and I prophesy, நான் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன். as I said yesterday, நான் நேத்து சொன்னது போல their God will be Yahweh. அவர்களுடைய தேவன் யெகோவா தேவன். Their God will be Yahweh himself. அவர்களுடைய தேவன் யெகோவா தேவனாகவே இருப்பார். None of your generation will be in vain. They will worship Yahweh him. They will worship Jesus. உங்களுடைய தலைமுறை வேற இடத்துக்கு போறது இல்ல. அவங்க இயேசுவை ஆராதிக்கிற யாவேவின் தலைமுறையாக இருப்பாங்க. Amen. ஆமென். Thank you so much. உங்க எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். Especially thank you so much, Pastor.
பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். I mean, he was the excited one every time I was prophesying. நான் தீர்க்கதரிசனம் சொல்லும் போதெல்லாம் பாஸ்டர் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. I mean, only God moves where leader is okay. Only where God moves where leader is ready to surrender. I mean, you have a wonderful leader here. தலைவர்கள் எங்கெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அங்கதான் ஆவியானவர் ஆண்டவர் கிரியை செய்வார். உங்களுக்கு ஒரு அப்படிப்பட்ட நல்ல தலைவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். He did not see my age. அவங்க என்னுடைய வயசை பார்க்கல. I mean, he saw the God who is in me. அவங்க எனக்குள்ள இருந்த ஆண்டவரை பார்த்தாங்க. And now I see why this church is growing like this. நான் இப்ப பார்க்கறேன் ஏன் இந்த சபை இப்படி வளருதுங்கறதை நான் புரிஞ்சுக்கிறேன். I mean, if you have this great leader, why not every churches will grow? இப்படிப்பட்ட நல்ல சிறந்த தலைவர்கள் இருக்கும்போது சபைகள் நிச்சயம் வளர்ந்தே ஆகும். I mean, may God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Meet you soon. Thank you so much, Pastor. சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.